மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியா எங்களை 2ஆம் வகுப்பு நீங்க சென்னை பண்றீங்க. சவுண்ட் எல்லாம் கிளியரா இருக்கிற ஒரு லைட்ஸ் பண்ணிக்கொள்ளும். சவுண்ட் எல்லாம் கிளியரா இருக்கிற ஒரு லைட்ஸ் பண்ணிக்கொள்ளும். சவுண்ட் எல்லாம் கிளியரா இருக்கா பிள்ளை? சவுண்ட் எல்லாம் கிளியரா இருக்குதா? Okay, Bill. Okay. So நாங்க கடைசி வகுப்புல அடிப்படை கோவை கணிதங்களுக்குரிய அலகு பரிமாணங்களை கதைச்சோம். அதுல சில மிகையிழப்பு கணிதங்களும் கதைச்சோம். தலைக்கோணம் திண்ம கோணம் கதைச்சோம். அதுல திண்ம கோணத்தை மட்டும் கதைக்கையில் திண்ம கோணத்தை கதைக்கும். ரைட், திண்ம கோணத்தை ஒரு கதைக்கும். திண்ம கோணம்னு சொல்றது திண்ம கோணம். திண்ம கோணம்னு சொல்றது திண்ம கோணம்னு சொல்றது RR உடைய RR உடைய வட்டம் ஒன்று வரையணும். RR உடைய கோளம் ஒன்று வரையணும். RR உடைய கோளத்தை RR உடைய கோளம் ரைட் ஏற்கனவே கழிச்சது தலைக்கோணம். தலைக்கோணத்துக்கு RR உடைய வட்டம் வரையணும். RR உடைய வட்டம். இங்க RR உடைய கோணம் வரையணும். RR உடைய கோணம் வரைந்து தோற்றத்தையும் RR உடைய கோணத்தை பரப்பும் எடுக்கணும் பிள்ளைகள். R வர்க்க பரப்பும் எடுக்கணும். R வர்க்க பரப்பு R வர்க்க பரப்பு மையத்தில் எதிரமைக்கிற கோணம். மையத்தில் எதிரமைக்கிற கோணம் ரைட். மையத்தில் எதிரமைக்கிற கோணம் 1 ஸ்டார் ரேடியன் என அழைக்கப்படும். 1 ஸ்டார் ரேடியன் என அழைக்கப்படும். 1 ஸ்டார் ரேடியன் என அழைக்கப்படும் ரைட். மற்றபடி உங்களுக்கு தலைக்கோணத்துக்குரிய வரைவிலக்கணமோ அல்லது திண்ம கோணத்துக்குரிய வரைவிலக்கணமோ நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. தலைக்கோணம் என்றால் என்ன என்றது ஒரு விளக்கம் ஒன்று தந்திருக்கிறேன். அதே மாதிரி திண்ம கோணம் சொன்னால் என்னென்ன விளக்கம் ஒன்று தந்திருக்கிறேன். தலைக்கோணம் சரி, நாங்க A-level physics சிலபஸுக்குள்ள நிறைய இடங்களை கதைக்கும். ஆனா திண்ம கோணம் எங்கேயும் நாங்கள் பாவிக்க போறதே இல்லை. இது நீங்க A-level தாண்டி யூனிவர்சிட்டிகள்ல போயிட்டு படிக்கும் போது மெட்ஸ் படிக்கிற ஆட்கள் இந்த திண்ம கோணம் சார்பான சில விஷயங்களை நீங்க கதைக்கிறீங்க. மெட்ஸ் படிக்கக்கூடிய ஆட்கள் நீங்க திண்ம கோணம் சார்பான சில விஷயங்களை யூனிவர்சிட்டி போற நேரங்கள்ல படிக்கிறீங்க. ரைட், ஓகே. எல்லாத்தையும் பிரிண்டட் டியூப் இருக்கும் நினைக்கிறேன். ரைட், எல்லாரையும் பிரிண்டட் டியூப் இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு இருக்க விளக்கம் தந்திருக்கிறேன். RR வட்டத்தில் RR உடைய கோளத்தில் R வர்க்க பரப்பு மையத்தில் எதிரமைக்கும் கோணம் ஒரு ஸ்டார் ரேடியன் என அழைக்கப்படும். ரைட், ஓகே. அடுத்த முக்கியமான பகுதியை கதைக்கும். யூனிட் 1ல அலகுன்ற பகுதியை கதைச்சோம். அது சில பரிமாணத்தை கதைச்சோம். உண்மையிலே பரிமாணம் என்று சொன்னால் என்னன்னு கதைக்கிறோம்.
அழகுன்றது நீங்க ஒரு இந்த கதைக்கு போறீங்க. சோ அடிப்படை பௌதிக கணியத்துக்கும் பரிமாணம் சொன்னால் என்னன்னு பாருங்க. பரிமாணம் சொன்னால் என்னன்னு பாருங்க. அடிப்படை பௌதிக கணியத்துக்கும் வழிவந்த பௌதிக கணியத்துக்கும் இடையிலான குறியீட்டு ரீதியான தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு பரிமாணம். அடிப்படை பௌதிக கணியத்துக்கும் வழிவந்த பௌதிக கணியத்துக்கும் இடையிலான குறியீட்டு ரீதியான தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆள் தான் பரிமாணம். பாருங்க, பரிமாணம் சொல்வர்கள் பௌதிக கணியங்களை குறிக்கும் ஒரு முறை பரிமாணமாகும். அதாவது அடிப்படை பௌதிக கணியத்துக்கும் ஏனைய பௌதிக கணியத்துக்கும் இடையில் உள்ள குறியீட்டு ரீதியான தொடர்பு பரிமாணம் ஆகும். பரிமாணம் ஆகும். ஓகே, இப்ப நாங்க வழிவந்த பௌதிக கணியங்கள் சில கதைக்கு போறோம். அப்ப அடிப்படை பௌதிக கணியம் கதைச்சோம். இப்ப வழிவந்த பௌதிக கணியங்கள் சிலது கதைக்க போறோம். அடிப்படை வழிவந்த பௌதிக கணியங்கள் சொன்ன பிள்ளைகள் அடிப்படை பௌதிக கணியத்திலிருந்து கணித்து பெறக்கூடிய ஆட்கள் வழிவந்த பௌதிக கணியங்கள். அடிப்படை பௌதிக கணியத்திலிருந்து கணித்து பெறக்கூடிய கணியங்கள் வழிவந்த பௌதிக கணியங்கள் எனப்படும். சோ அதை நான் டியூட்ல தந்திருக்கிறேன். சோ வழிவந்த பௌதிக கணியங்களின் சில அழகு பரிமாணம். ஓகே, இப்ப நாங்க இந்த அழகு பரிமாணம் பகுதியில முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம். ஒவ்வொரு வழிவந்த பௌதிக கணியங்களையும் கதைத்து அந்தந்த பௌதிக கணியங்களுக்குரிய அழகு பரிமாணம் எடுக்க போறோம். அந்தந்த பௌதிக கணியங்களுக்குரிய அழகு பரிமாணங்களை நம்ம எடுக்க போறோம். முதலாவது கதை வழிவந்த பௌதிக கணியம். கதி முதலாவது கதையை போறது கதி. கதின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும். தூரத்தின் கீழ் நேரென்று வரும். தூரத்தின் கீழ் நேரென்று வரும். கதைக்குரிய அழகு வாக்கியம் சொன்னார். கதைக்குரிய அழகு பரிமாணத்து கதையை போறோம். இது ஒரு வழிவந்த பௌதிக கணியம். காரணம், தூரங்கள் உங்களுக்கு தெரியும் மீட்டர் அடிப்படை பௌதிக கணியம். மீட்டர் அடிப்படை பௌதிக கணியம். நேரண்டது உங்களுக்கு தெரியும், அதுவும் நேரண்ட அடிப்படை பௌதிக கணியம். நேரண்டது அடிப்படை பௌதிக கணியம் தானே. ஆகவே கதைக்குரிய அழகு கதையை போறோம். கதைக்கு இந்த மாதிரி ஒரு குறியீடு போட்டோம்னு சொன்ன பிள்ளைகள், இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் போட்டோம்னு சொன்னால் அது அழகுக்குரிய குறியீடு அல்லது கதையின் அழகு தமிழ்ல எழுதணும். அப்படி இல்லாம இப்படி போடுறோம். கதையின் அழகுன்னு சொல்றதுக்காக ஓகே. இப்ப கதையின் அழகு கதைக்கும் மேல மீட்டர் கீழே செகண்ட். ஆகவே மேல போனால் மீட்டர் செகண்ட் -1. இப்ப கதைக்குரிய பரிமாணம் கதை பொருள். பரிமாணம் சொல்லும் போது கதைக்குரிய பரிமாணம் சொல்லும் போது மீட்டருக்குரிய பரிமாணம். கடைசி கிளாஸ் கதைச்சோம் மீட்டருக்குரிய பரிமாணம். அடிப்படையாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த யூனிட் 1லயே சில அடிப்படை பௌதிக கணியங்களுக்குரிய பரிமாணம் தேவை. முதலாவது திணிவு கட்டாயம் ஞாபகம் இருக்கணும். திணிவுக்கு சர்வதேச அளவு கிலோகிராம். அதே நேரம் பரிமாணம் அதே நேரம் உங்களுக்கு நீளம் சொல்றது சர்வதேச அளவு மீட்டர். பரிமாணம் சொல்றது கேட்டகரி. அதே நேரம் உங்களுக்கு நேரம் சொல்றது உங்களுக்கு சர்வதேச அளவு சிம்பிள் செகண்ட். ஆனால் பரிமாணம் என்பது கேட்டகரி டி. அதோட உங்களுக்கு வெப்பநிலை அது சர்வதேச அளவு கேட்டகரி கேள்வி. ஆனால் அதற்குரிய பரிமாணம் தீட்டா. இந்த நான்கும் போதும் பிள்ளைகள் உங்களுக்கு யூனிட் பண்ண தெளிவா படிக்கும். இது நாலு தான் உங்களுக்கு அதிகமான இடங்கள்ல பாவிக்க போகுது. இவ்வாறுங்கள் வழிவந்த பௌதிக கணியங்கள் சொல்லி போட்டு நீங்க ஓரளவு படிச்ச ஒவ்வொரு கணியங்களை கலைச்சு கொண்டு வர போறோம். நான் முதல் 1-2 செய்து காட்டினால் நீங்க அடுத்தது ஆன்சரை போட்டு கொண்டு வருவீங்க. இப்ப கதைக்குரிய பரிமாண கதைக்கும்
சோ மீட்டருக்குரிய பரிமாணம் ரைட் மீட்டருக்குரிய பரிமாணம் டக்குன்னு பார்க்கணும் L ரைட் ஆகவே மீட்டருக்குரிய பரிமாணம் சொல்றது L செகண்டுக்குரிய பரிமாணம்ன்றது கேபிட்டல் T ஆகவே LT minus 1 ரைட் ஓகே அதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இதுல சொல்ல போறேன் மிச்சம் அவதானமாக பார்த்துக்கொள்ளுங்க இதெல்லாம் பின்னிக்க கதைக்க வேண்டிய விஷயங்களை நான் முன்னுக்கே கதைச்சு பின்னுக்குள்ள விஷயங்களை பின்னுக்குள்ள வேலைகளை குறைச்சு கொண்டு போகும் ரைட் ஓகே பாருங்க இந்த மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 எழுதும் போது பிள்ளைகள் இந்த மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 எழுதும் போது பிள்ளைகள் ரைட் மீட்டருக்கும் செகண்டுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கிறது அலகு எழுதும் போது கண்டிப்பா மீட்டருக்கும் செகண்ட் மைனஸ் 1க்கும் இடையில இடைவெளி ஒன்று இருக்கிறது ரைட் அதே நேரம் ஆனால் பரிமாணம் எழுதும் போது இடைவெளி கொடுக்க கூடாது ஸ்பேஸ் கொடுக்க கூடாது ரைட் பரிமாணம் எழுதும் போது ஸ்பேஸ் கொடுக்க கூடாது ஆனா அழகு எழுதும் போது கட்டாயம் ஸ்பேஸ் கொடுக்கணும் ரைட் ஓகே அடுத்தது இரண்டாவது தலைப்பும் வேகம் வேகம் சொல்றது இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் ரைட் ஓகே வேகத்துக்குரிய அழகு பரிமாணத்தை பார்ப்போம் ரைட் வேகத்துக்குரிய அழகுன்னு சொல்லும் போது பிள்ளைகள் இந்த குறியீடு பாவிப்போம் பரிமாணம் சொல்லும் போது இந்த குறியீடு பாவிப்போம் பொதுவாக பௌதிக வேலையில எல்லா இடங்களிலும் பரிமாணங்களுக்கு இந்த குறியீடு பாவிக்கப்படும் அழகுக்கு என்று சொன்னால் இது நாங்களா நாங்க உருவாக்கினோம் ரைட் அது டீச்சர்ஸ் மாறால உருவாக்கப்பட்டதாக இருக்குமே ஒழிய ஆனா பொதுவா எல்லா புக்குகளையும் எந்த புக் எடுத்தாலும் இந்த அடையாளம் சொல்வது பரிமாணத்துக்குரிய அடையாளம் ரைட் ஓகே இப்ப நான் வேகத்துக்குரிய அழகு சொல்ல போறேன்னு சொன்னால் இப்படி போட்டு சொன்னால் வேகத்துக்குரிய அழகு இப்படி போட்டதால் வேகத்தின் அழகு குறிக்கப்படும் ரைட் ஆகவே இடப்பெயர்ச்சி சொல்லும் போது உங்களுக்கு மீட்டர் கீழே நேரம் ஆகவே செகண்ட் அந்த செகண்ட் நேரடியாக கொண்டு போயிட்டு மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஆனா ஸ்பேஸ் விடணும் ஸ்பேஸ் விடணும் ஓகே இப்ப வேகத்துக்குரிய பரிமாணம் எடுத்தீர்கள் L ஆனால் அதே T minus 1 பரிமாணம் எழுதும் போது பிள்ளைகள் இடைவெளிகள் விடக்கூடாது கெப் விடக்கூடாது பரிமாணம் எழுதும் போது கெப் விடக்கூடாது அலகு எழுதும் போது கெப் விடணும் ரைட் அலகு எழுதும் போது கெப் விடணும் ஆனால் அதுல முக்கியமான ஒரு விஷயம் அலகு எழுதும் போது பிள்ளைகள் கிலோகிராம் எழுதுற நேரத்துல கிலோகிராம் சொல்லும் போது இது தெளிவுக்குரிய ஒன்றாகும் எனவே சிம்பிள் கே சிம்பிள் ஜி போடணும் ஆனா கேக்கும் ஜிக்கும் இடையில ஸ்பேஸ் வரக்கூடாது ஏன்னா தெளிவுக்குரிய ஆள்தானே கேயும் ஜியும் எனவே அந்த கேக்கும் ஜிக்கும் இடையில ஸ்பேஸ் வரக்கூடாது ஆனால் ஒருவேளை நீங்க இந்த எம்ஐயும் எஸ்ஐயும் எழுதுறீங்க இதை பாருங்க மீட்டர் செகண்ட் மைனஸ் எம்எம் எஸ் எழுதிருக்கிறீங்க அப்ப அதுக்கு இடையில ஸ்பேஸ் பாருங்க ஒருவேளை உங்களுக்கு அலகு கொண்டு வருது பாருங்களேன் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வருதுனால் இந்த கேக்கும் ஜிக்கும் இடையில ஸ்பேஸ் வரக்கூடாது மீட்டருக்கு இடையில ஸ்பேஸ் வரணும் செகண்ட் இடையில ஸ்பேஸ் வரணும் சோ இதுல இந்த ஒரு விஷயத்தை நீங்க விலகிக் கொள்ள இயலுங்கள் சர்வதேச அலகுகளுக்கு இடையில ஸ்பேஸ் வரணும் ஆனால் அந்த சர்வதேச அலகு சொல்லும் போது இது ஒரு அடிப்படை பௌதிக கணியம் கிலோகிராம் மீட்டர் ஒரு அடிப்படை பௌதிகம் செகண்ட் ஒரு அடிப்படை பௌதிகம் அதுகளுக்கு இடையில ஸ்பேஸ் இருக்கு ஆனா கேக்கும் ஜி இடையில ரெண்டும் சேர்த்து ஒரு ஆள் தானே ஆகவே அவருக்கு இடையில ஸ்பேஸ் விடக்கூடாது ஓகே இப்ப அதுல நீங்க இன்னொரு விஷயம் கதை கேள்வி உங்களுக்கு நோட்டாக தந்திருக்கிறேன் உங்களுக்கு கதி அல்லது வேகத்துல அலகுகள் கதிர அலகுகளை உங்களுக்கு எப்படிலாம் கதை கேள்வி மீட்டர் செகண்ட் மைனஸ் பதிலாக மில்லிமீட்டர் செகண்ட் மைனஸ் கதை கேள்வோம் அடுத்தது கதை கேள்விகள் சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் கதை கேள்வி ரைட் சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் கதை கேள்வி ரைட் அடுத்த கதை கேள்விகள் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 அடுத்த கிலோமீட்டர் second minus 1 அல்லது கிலோமீட்டர் hour minus 1
ரைட். சோ இவ்வாறு உங்களுக்கு வேண்டிய முறைகள்ல கதி அல்லது வேகத்தை குறிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல முக்கியமான விஷயம், இந்த மில்லிமீட்டர்ல mm கடையில ஸ்பேஸ் வரக்கூடாது, கெப் வரக்கூடாது. சென்டிமீட்டர்ல c to m கடையில கெப் வரக்கூடாது. ரைட். கிலோமீட்டர்ல 2 கடையில கெப் வரக்கூடாது. அப்ப இது ஒரு விஷயம் விளங்கணும். அடிப்படை பகுதியை நீங்கள் கரைக்கும் போது அது 2 எழுத்து வந்தால் அதுக்கு இடையில ஸ்பேசிபிக் வேற 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 அடிப்படை பகுதியை கரைங்களுக்கு இடையில ஸ்பேஸ் விடாது. ரைட். ஓகே. இப்ப இது எல்லாமே பிள்ளைகள் நீளத்தை அளவிடக்கூடிய ஆட்கள். இது எல்லாமே நீளத்தை அளவிடக்கூடிய ஆட்கள். எனவே இது அனைத்துக்கும் உரிய பரிமாணம் என்று பார்த்தீங்கன்னா, இது அனைத்துக்கும் உரிய பரிமாணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அனைத்துமே நீளத்தை அளவிடக்கூடிய ஆட்கள். சோ பரிமாணம் இது அவ்வளவு நீளத்தை அளவிடக்கூடிய ஆட்கள். பரிமாணம் t-1. எனவே உங்களுக்கு கதி வேகத்தில் அலகுகளை வெவ்வேறு அலகுகளில் குறிக்கலாம், வெவ்வேறு அலகுகளில் குறிக்கலாம். ஆனா பரிமாணம் lt-1, பரிமாணம் lt-1. சோ அதை நான் உங்களுக்கு நோட்ல தந்திருக்கிற பிள்ளைகள் டியூப் பிரிண்ட் எடுத்தார்கள் பார்த்திருப்பீங்க. ரைட். டியூப் பிரிண்ட் எடுத்தார்கள் கொஞ்சம் நோட்ஸ PDF பார்த்துக்கொள்ளுங்களேன். நான் நோட்ஸ்ல கதைச்சு இருக்கிற இந்த விஷயத்தை பிரிண்ட் எடுக்காதவர்கள் பார்த்துக்கொள்ளும். ரைட். அதே தொடர்ச்சியாக நாம் என்ன செய்வோம், பரப்பு கனவளவு எல்லாத்தையும் தொடர்ச்சியாக எழுதி கொடுப்போம். ரைட். ஓகே. பரப்பு கனவளவு இதுக்குரிய பரிமாணங்கள் என்ன வரும்ன்றத குயிக்கா போட்டுக்கொள்ளுங்க. போட்டுக்கொள்ளும். பரப்பு கனவளவு. சோ இதுக்குரிய பரிமாணங்கள் என்ன வரும்? ஓகே. அடுத்ததும் 4வது பரப்பு. ரைட். உங்களுக்கு தெரியும் பரப்புன்னு சொல்றது நீளம் தர அகலம். ரைட். அகலம். ஆகவே பரப்புக்குரிய அலகு அமைக்கும். பரப்புக்குரிய அலகு சொல்லும்போது நீளம் சொல்றதும் ரைட். நீளம் சொல்றதும் உங்களுக்கு மீட்டர் அளக்கப்படும், அகலம் சொல்றதும் மீட்டர் அளக்கப்படும். எனவே பரப்பின் அளவுங்கிறது மீட்டர் ஸ்கொயர். இப்ப பரப்பின் பரிமாணம் ஓகே. பரப்பின் பரிமாணம் சொல்றது மீட்டர் சொல்றது பரிமாணம் L. ஆகவே L வருது. ஓகே. அதே மாதிரி 5வது கலைக்கும் கனவளவு. ரைட். கனவளவு. ஓகே. இப்ப நீங்க கலைக்கக்கூடிய அனைத்து வடிவங்க பகுதிகள் உங்களுக்கு டியூப்ல தந்திருக்கிறது. இதெல்லாமே நீங்க ஓடுவல்ல படிச்ச சமன்பாடுகள். ஒவ்வொன்றையும் பார்க்க உங்களுக்கு இப்ப நீங்க ஒட்டவா செய்து கொண்டு போகிறீங்க. ஒவ்வொன்றிற்கும் அலகு பரிமாணங்களை நீங்களாகவே போட்டுக் கொண்டு போகிறீங்க. ரைட். கனவளவு சொல்றது நீளம் தர அகலம் தர உயரம். ரைட். உயரம். ஆகவே ஒரு கனவளவுக்குரிய ரைட் கனவளவுக்குரிய அலகு. ரைட். கனவளவுக்குரிய அலகு. கனவளவுக்குரிய அலகுன்னு சொல்றது கனவளவுக்குரிய அலகுன்னு சொல்றது மீட்டர்ல, அதாவது நீளம் சொல்றது மீட்டர் அளவிடப்படும், அகலம் சொல்றது மீட்டர் அளவிடப்படும், உயரம் சொல்றதும் மீட்டர் அளவிடப்படும். எனவே இது மீட்டர் கனம். ரைட். அப்ப கனவளவுக்குரிய பரிமாணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எல் கனம். கனவளவுக்குரிய பரிமாணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எல் கனம். ரைட். ஓகே. அடுத்தது கதைக்கும் போன கிளாஸ் ஜாயின் ஆகாதவர்கள் அல்லது போன கிளாஸ் வீடியோஸ் பார்க்காத யாரும் இருந்தா சோ நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக் கொள்ள வேண்டியது இவர்தான். இந்த நாளையும் வைத்துக் கொண்டு நம்ம எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போகிறோம்.
இந்த நாளையும் வைத்துக் கொண்டு நாங்க எல்லாத்தையும் இலகுவா பார்த்துக்கொண்டு போகிறோம். சோ இது நாளையும் நீங்க மைண்ட்ல எடுத்து வச்சுக்கொள்ளுங்க அல்லது நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டியூப் பிரிண்ட் எடுத்த ஆட்கள் எல்லாம் இருக்கும் தெளிவா. அப்படி பிரிண்ட் எடுக்காத ஆட்கள் கூட நீ நோட் பண்ணி வச்சுக்கொண்டால் நாங்கள் தொடர்ச்சியாக இலகுவாக கொண்டு போவீர்கள் நோட் பண்ணி கொடுக்கிறோம். ரைட். சோ நான் அடுத்தது 6வது சமன்பாடு பொருள்களையும் 6வது சமன்பாடு ஏதாவது உங்களுக்கு நான் குயிக்கா அழிக்கிற சந்தர்ப்பங்கள் பொருளாக இருந்தால் உங்களுக்கு எழுத டைம் கிடைக்க இல்லையாக இருந்தால் நீங்க என்ன செய்யும் டக்குனு ஸ்கிரீன் ஷாட்ல அடிச்சுக்கோங்க. ரைட். சோ அடுத்த கதைக்கும் 6வது. ஓகே 6வது கதைக்கும் 6வது அடர்த்திக்குரிய சமன்பாடுகளை நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அடர்த்திகள் கனவளம் நீ ஓலவெல்ல அடர்த்திக்குரிய சமன்பாடு படிச்சிருப்பீங்க. குறியீடு ஒன்று தெரியும் ரோ. அடர்த்திக்குரிய குறியீடு ரோ. சோ ரோ சமன் சிறுவின்கோள் கனவளம். ரைட். இத நீ அடர்த்திக்குரிய சமன்பாடு படிச்சிருப்பீங்க. நான் போச்சுக்கோங்க. அடர்த்திக்குரிய சமன்பாடு படிச்சிருப்பீங்க. நான் போச்சுக்கோங்க. ரைட். ஓகே. இப்ப அடர்த்திக்குரிய அலகு வரை போறோம். அடர்த்திக்குரிய அலகு. சோ அடர்த்தி கிலோ கிராம் அளவிடப்படும். கீழே கனவளவுங்கிறது மேலுள்ள கீழே பார்த்தோம். மேல 5வதுல பார்த்தோம். கனவளவுக்குரிய அலகுங்கிறது மீட்டர் கனம். ஆனா கீழே மீட்டர் கனம் மேல போனால் மீட்டர் -3. ஆனா ரெண்டுக்கு இடையில இடைவெளி இருக்கலாம். மீட்டர் -2. சோ அடர்த்திக்குரிய பரிமாணத்தை கதைக்கும் அடர்த்திக்குரிய பரிமாணம். சோ இதுல பரிமாணங்களை கிலோகிராம் சொல்றது கேட்கல. உங்களுக்கு மீட்டர் சொல்லும் போது ஆனா பரிமாணம் எழுதும் போது ஸ்பேஸ் விட்டுறது இல்ல. அவை ml -3 அடர்த்தி. ரைட். சோ 7வது போடப்பட்டிருக்கிறது. 7வது உங்களுக்கு 7வது சொல்றது சார் அடர்த்தி. சோ இது நீங்க ஓலவெல்ல கேட்காத ஒரு. சோ ஓலவெல்ல கேட்காத ஒரு. நான் என்ன செய்ய போறேன் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் கொண்டு தரப்போம். சோ அடர்த்தியில பிள்ளைகள் எக்ஸ்ட்ராவா சில விஷயங்களை கதை போறோம். அதை கேட்பதான் உங்களுக்கு டியூப்ல கொஞ்சம் ஸ்பேஸ் கூட விட்டு. ரைட். அடர்த்தி அலகு பரிமாணத்தை எழுதுறதோட இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஸ்பேஸ் விட்டு. ரைட். உங்களுக்கு அடர்த்திய குறியீடுகளில் ரோ தானே. இப்ப நான் என்ன செய்யறேன் ரோ W அப்படின்னு போட்டால் உங்களுக்கு தெரியும் W போடுறது போட்டு இருக்கா போட்டு. ஆகவே இப்ப நான் ரோ W போட்டுனா என்ன அர்த்தம் நீர் அடர்த்தியாக கருதப்படும். 7 அப்படிதான் நமக்கு கிடைக்கிறது. ரைட். அப்ப நாங்க இப்பவே பார்த்துக்கொண்டு போவோம். அப்போ நீரின் அடர்த்திகள் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே நீரின் அடர்த்திகள் 1000 கிலோகிராம் மீட்டர் -3. ரைட். அப்ப நீரின் அடர்த்திகள் 1000 கிலோகிராம் மீட்டர். ரைட். இதுல இன்னொரு விஷயத்தையும் கதையை போற பிள்ளைகள் ஒரு இலக்கம் பாருங்க. 1000 சொல்ற பிள்ளைகள் ஒரு இலக்கம். ரைட். அந்த இலக்கத்துக்கும் அலகுக்கும் இடையில ஸ்பேஸ் கொடுக்கணும். இலக்கத்துக்கும் அலகுக்கும் இடையில ஸ்பேஸ் கொடுக்கணும். நீங்க பிசிக்ஸ் கடைசி வரைக்கும் பிசிக்ஸ் படிக்கிற சந்தர்ப்பத்துல கடைசி எக்ஸாம் நெருங்கும் வரைக்கும் இந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கிறது. உண்மையிலேயே தொடர்ச்சியா எல்லா கேள்வியும் ஞாபகம் வச்சு கொண்டு இருக்கிறது இல்லை. ஆனா பேப்பர்களை கேள்வி வரும்போது இதை சரியா மெயின்டைன் பண்ணி தான் கேள்வி போடுவோம். ரைட். கண்டிப்பா ஒரு இலக்கத்துக்கும் அலகுக்கும் இடையில ஸ்பேஸ் இருக்கணும். ஆகவே 1000 கிலோகிராம். அடுத்தது மீட்டர் -3. ரைட். அப்ப இலக்கத்துக்கும் அலகுக்கும் இடையில ஸ்பேஸ் இருக்கணும். ஒவ்வொரு அடிப்படை கோவை கணிகளுக்கும் இடையிலும் ஸ்பேஸ் இருக்கணும். ரைட்.
ஓகே, அடுத்தது பிள்ளைகள் வேற யார் அடர்த்திகள் உங்களுக்கு தெரியும்? வேற யார் அடர்த்திகள் உங்களுக்கு தெரியும் ஈஸியா? வேற சாதாரணமா பொதுவா எல்லாருக்கும் இரசத்தின் அடர்த்தி தெரியுமே, இரசத்தின் அடர்த்தி right? இரசத்தின் அடர்த்தி, இரசத்தின் அடர்த்தி ரோ எச். இரசத்தின் அடர்த்திங்கிறதுல இல்ல ரோ எச் என ரோ எச். நான் இரசத்தின் அடர்த்தின்னு எழுதாம ரோ எச் போடுறேன். இரசத்தின் அடர்த்தின் வெளிக்குள்ளே இருந்தானே ரைட். ஓகே, 13,600 கேள்விப்பட்டீங்க. 13,600 ரைட். ஸ்பேஸ் விடணும் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் ரைட். கிலோகிராம் மீட்டர் மைனஸ். சோ இந்த பேட்டர்ல தான் நீ எழுதணும். நீ ஸ்பேஸ் விடாம எழுதுனா உண்மையிலே தெரியல. ஸ்பேஸ் விடாம எழுதுனா உண்மையிலே தெரியல ரைட். ஓகே, அடுத்தது வேற. சோ பாய்ஸ் இருந்தீங்கன்னா பாய்ஸுக்கு இன்னொன்று தெரிஞ்சிருக்கும். பொதுவா பாய்ஸுக்கு இன்னொன்று தெரிஞ்சிருக்கும். அல்கோஹால் அடர்த்திகளே, அல்கோஹால் அடர்த்தி. சோ நான் போறேன் ரோ அல்கோஹால் ஏடிஏ போறேன். ரோ ஏடிஎம் அல்கோஹால் அடர்த்திங்கிறதுக்காக போறேன். சோ அல்கோஹால் அடர்த்தி பாய்ஸ்க்கு யாருக்காவது தெரியுமா? ரைட், பாய்ஸ்ல யாருக்காவது தெரியுமா? தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக கிளாஸ்ல கேட்டா தெரியாதுன்னே சொல்லுவாங்க. இதுவரைக்கும் கேள்விப்பட்டே இல்லைன்னே சொல்லுவாங்க ரைட். ஓகே, இருந்தாலும் சோ ரோ அல்கோஹால் சொல்லுவீர்கள் 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் கரைக்கலாம். இப்போது இன்னொன்று எல்லாருக்கும் தெரியும், தேங்காய் எண்ணெய் நடத்தியும் பொதுவாக எல்லாருக்கும் கேள்விப்படுறேன். தேங்காய் எண்ணெய் நடத்தி ரோ ஆயில், ஆயில் 900 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 சும்மா கதைக்கலாம். இது எக்ஸ்ட்ரா நாலேஜ் கதைக்கும். எக்ஸ்ட்ரா நாலேஜ் ரைட். இப்ப வாங்க ஏழாவது வழிவந்த பகுதியில் கணித்த கதை. சோ அதுல பிள்ளைகள் சார் அடர்த்தி கதைக்கணும். சார் அடர்த்தி, சார் அடர்த்தி. இந்த சார் அடர்த்தின்னு சொல்றது என்னென்றால், இந்த சார் அடர்த்தின்னு சொல்றது என்னென்றால் ஒரு திரவியத்தின் அடர்த்திக்கும் இன்னொரு திரவியத்தின் அடர்த்திக்கும் இடையில் உள்ள தொடர்பு. எல்லா கணிகளும் பொதுவாக ஒப்பிட்டு தானே பாக்குறது. இப்ப நீங்க கூட படிக்கிற நேரத்துல ஓ லெவல்ல இன்னொரு ஆளோட ஒப்பிட்டு இந்த நபரோட கூட எடுக்கிறீங்களா இல்லையான்றதான் நீங்களும் பார்ப்பீங்க, உங்களோட வீட்டாளர்களும் பார்ப்பாங்க. எல்லாத்தையுமே ஒப்பிட்டு பார்க்கிறது தானே. அதே மாதிரி சார் அடர்த்தின்னு சொல்றீர்கள் வேறொரு திரவியத்தின் அடர்த்தியோட ஒப்பிட்டு பார்க்கிறது. அது மிக பொதுவாக யாரை பார்க்கப்படும் சொன்னா நீரின் அடர்த்தியோட கூட தான் பார்க்கப்படும். அப்ப கீழே ரைட். அப்ப இந்த சமன்பாடு எப்படி சொன்னார்? சார் அடர்த்திக்கு பதார்த்தத்தின் அடர்த்தி ரைட். பதார்த்தத்தின் அடர்த்தி, பதார்த்தத்தின் அடர்த்திக்கு நீரின் அடர்த்தி ரைட். பதார்த்தத்தின் அடர்த்திக்கு நீரின் அடர்த்தி பதார்த்தத்தின் அடர்த்தியின் நீரின் அடர்த்தி, நீரின் அடர்த்தி, பதார்த்தத்தின் அடர்த்தியின் நீரின் அடர்த்தி ரைட். இதான் சார் அடர்த்தி ரைட். பாருங்க, உதாரணத்துக்கு நான் சார் அடர்த்திக்கு சமன்பாடு கதையை போறேன். சோ நீ அடர்த்திக்கு ரோ சமன் m இன் கீழ் v கதைக்கிற மாதிரி, m இன் கீழ் v குறியீட்டு சார்பாக m இன் கீழ் v கதைக்கிற மாதிரி அடர்த்தி இருபது குறியீடு வச்சிருக்கிறீங்க தானே. துணிவுக்கு எந்த ஒரு குறியீடு வச்சிருக்கிறீங்க தானே. கனவளவுக்கு v, சில பேர் வீண்டோன்னே வேகத்தை எடுக்கிறீர்கள், கனவளவுக்கு v குறிக்கப்படும் ரைட். ஆகவே சார் அடர்த்திக்குரிய சமன்பாடு என்னன்னு சொன்னால் S சமன் ரைட். S சமன் ஏதாவது ஒரு பதார்த்தத்தின் அடர்த்தியின் கீழ், ஏதாவது ஒரு பதார்த்தத்தின் அடர்த்தி ரோ இன்கீழ் ரோ w, ஏதாவது ஒரு பதார்த்தத்தின் அடர்த்தியின் கீழ் நீரின் அடர்த்தி. இதுதான் சார் அடர்த்திக்குரிய சமன்பாடாக வரும் ரைட். இப்ப பாருங்க, சார் அடர்த்திக்கு அலகு என்ன வரும், பரிமாணம் என்ன வரும், இதைத்தான் நம்ம பார்க்க போறோம் ரைட். அப்ப சார் அடர்த்திக்கு அலகு என்ன வரும், பரிமாணம் என்ன வரும் ரைட். பாருங்க, சார் அடர்த்தி ரைட். செலவாக சார் அடர்த்திக்கு அலகு என்ன வரும், பரிமாணம் என்ன வரும் ரைட். தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணிடலும், தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணிடலும். சார் அடர்த்திக்கு அலகு என்ன வரும், பரிமாணம் என்ன வரும். ஓகே, சார் அடர்த்திக்குரிய அலகு பாருங்க. உதாரணத்தை பதார்த்தம் ஒன்றை அடர்த்தி என்று சொல்லும் போது நான் அல்கோஹாலோட அடர்த்தியை பார்ப்போம். பாய்ஸை குடிச்ச அல்கோஹாலோட அடர்த்தியை பார்ப்போம்.
பாய்ஸ் எப்படி அல்கோஹால் அடர்த்தின்னு சொல்லும்போது 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. ஸோ கீழே வரப்போகுது நீரின் அடர்த்தி, நீரின் அடர்த்தி. அப்ப நீரின் அடர்த்தியோட 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. மேலையும் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3, கீழையும் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. ஸோ ரெண்டுக்கும் ஒன்னோட கேன்சல் ஆக, ரைட், ஒன்னோட கேன்சல் ஆக உங்களுக்கு என்ன வரும்? ஸோ மேலையும் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 தான் வரும் பதார்த்தத்தின் அடர்த்தியும், கீழே நீரின் அடர்த்தியும் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 தான் வரும். ஸோ ஒன்னோட கேன்சல் ஆக ஒன்று, ரைட். ஆகவே இதை நாங்க நேரடியாவே கொடுப்போம், ரைட், நேரடியாவே கொடுப்போம். ஸோ சார் அடர்த்திக்கு, சார் அடர்த்திக்கு பரிமாணம் இல்லை, ரைட், அதாவது ஒன்று ஒன்று வரும். டக்குனு செய்யறது சார் அடர்த்திக்கு பரிமாணம் ஒன்று சொன்னால் என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். ஒன்று சொன்னால் இல்லைன்னு அர்த்தம். பரிமாணம் இல்லைன்னு சொன்ன பிள்ளைகள் உங்களுக்கு இல்லைங்கிறதும் இல்லை, தமிழ்ல இல்லைங்கிறதும் இல்லை, அல்லது பூச்சியம் போடவும் இல்லை. ஆனா சில இடங்கள்ல பூச்சியம் போட கொஞ்சம் சிக்கலாம். இல்லைன்னு தமிழ் எழுதவும் எங்களுக்கு சோபர். எனவே ஒன்றொன்ற குறியீடுதான் பாவிக்கிறது பரிமாணம் இல்லைன்னு சொன்னால் அது எல்லா இடத்திலையும் பொருத்தமாக இருக்கு, ரைட். எனவே பரிமாணம் இல்லைன்னு சொன்னா நீங்க சாரி அழகு இல்லைன்னு சொன்னாங்க, இது அழகு இல்லை. சோ அழகு இல்லை அல்லது பரிமாணம் இல்லைன்னு சொன்னால் ஒன்றுள்ள குறியீடை தான் பாவிக்கப்படும். அழகு இல்லாட்டியும் சரி, பரிமாணம் இல்லாட்டியும் சரி, ஒன்றுள்ள குறியீடை தான் பாவிக்கப்படும், ரைட். ஓகே. ஆகவே சாரணத்துக்கு அழகே இல்லைன்னு சொன்னால், சாரணத்துக்கு அழகே இல்லைன்னா பரிமாணம், ரைட், சாரணத்தின் பரிமாணம், பரிமாணம், ரைட். அழகே இல்லைன்னா வர எங்க பரிமாணம் இருக்க போகுது, ரைட். அழகே இல்லைன்னா பரிமாணம் இருக்காது, ரைட். சோ பரிமாணம் ஒன்று. ஓகே, உதாரணத்துக்கு ரைட், உதாரணத்துக்கு நான் சும்மா ஒரே ஒரு ஆளை மட்டும் கதைக்கிறேன். போய்ஸ் குடிச்ச அந்த அல்கோஹால் சாரத்தை சும்மா கதைக்கும். சோ அல்கோஹால் சாரத்தை இஸ், ரைட், சாரத்தின் குறியீடு இஸ் 80, ரைட். அல்கோஹாலுக்கு 80 போடுறது. வேற யாரும் எடுத்து பார்த்தா, கோப்பியில் வேற யாரும் எடுத்து பார்த்தா வேண்டாது, உங்களுக்கு மட்டும்தான் வேணும். 80 எதுக்காக போட்டுன்னு சொல்லி வேற யாரும் எடுத்தா வேற மாதிரி யோசிப்பாங்க. நம்ம மட்டும்தான் அல்கோஹாலை பத்தி படிச்சுட்டு நமக்கு மட்டும்தான் வேணும், ரைட். அல்கோஹால், அல்கோஹால். சோ S18ன்றது அப்ப உங்களுக்கு தெரியும் அல்கோஹால் அடர்த்தி நான் மேல தாங்குறேன் 800, கீழே நீரின் அடர்த்தி 1000. சோ 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 கிலோகிராம் 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. சோ அப்படியே அடங்கெல்லாம் கேன்சல் ஆகிரும். அப்ப SAT அல்கோஹாலின் சார் அடர்த்தின்னு சொல்றது, அல்கோஹாலின் சார் அடர்த்தின்னு சொல்றது, அல்கோஹாலின் சார் அடர்த்தின்னு சொல்றது ஒரு தசம் 8 வரும். பாருங்க, அழகு இல்லை, அழகு இல்லை, தசம் 8 நம்பர் மட்டும்தான் இருக்கு, அழகு, ரைட், அழகு. ஓகே. சோ அண்டிகள் ஆறுமுகங்கள் கதைப்போம். சோ ஆறுமுகங்கள் விசை இதெல்லாம் உங்களுக்கு சமன்பாடுகள் தெரியும். சோ ஆறுமுகங்கள் விசை இது எல்லாத்துக்கும் சமன்பாடுகள் தெரியும். அதற்குரிய சமன்பாடுகள் போடும். சோ அதற்குரிய ஆறுமுகங்கள் விசைகளுக்குரிய அளவு பரிமாணங்களை எதிர்பார்க்கும். ரைட். சோ ஏழாவது உங்களுக்கு ஆறுமுகங்கள் தரப்பட்டி, ரைட், ஆறுமுகங்கள். ஆறுமுகங்கள் சொல்றது உங்களுக்கு தெரியும், இறுதி வேகம் செய்ய, இறுதி வேகம் செய்ய, இறுதி வேகம் செய்ய, ஆரம்ப வேகம், ஆரம்ப வேகம், என்கோல் நேரம், நேரம். அப்ப நீங்க ஆறுமுகங்களுக்குரிய கோழி எடுக்க போறீங்க, அடங்கு எடுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் அவர் டக்குனே ஆறுமுகங்களுக்குரிய அழகு கதை, ஆறுமுகங்களுக்குரிய அழகு. சோ அழகு சொல்றீர்கள் இறுதி வேகம். இறுதி வேகம் எதுல வரும் தெரியும்? சோ இறுதி வேகம்ன்றது மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அப்ப ஆரம்ப வேகம்ன்றது மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சோ கீழே செகண்ட், ரைட், கீழே செகண்ட். இப்ப டக்குனு சில கணித அறிவு கூடிய ஆட்கள்
சில சில மிஸ்டேக் வாரதாரிகள் நான் சொல்றேன் கணித அறிவு கூடிய ஆட்கள் சொல்லி போட்டு ஸோ மனித இயல்பு சில சில கணிதங்கள்ல மிஸ்டேக் விட்டுறது எல்லாரும் ஸோ அந்த அடிப்படையில் சொல்றது ஸோ சில பேர் என்ன செய்வாங்க டக்குன்னு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் தானே அழகு இன்னொரு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் தானே அழகு ஆகவே ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஸோ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஸோ பிரிச்சு போட்டு பார்த்தா மேல 0 கீழே செகண்ட் ஆகவே 0 ஆகவே ஆறுமுகளுக்கு அழகு 0 இது கொடுக்கலுமா நாங்க நாங்க ஓலவல்ல இருந்தே அல்லது கிரேட் 9 10ல இருந்தே படிச்சு கொண்டு வரோம் ஆறுமுகளுக்கு அழகு மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 சொல்லி அப்ப இங்க 0 ஆக்கி விட்டுறீங்க ரைட் இங்க 0 ஆக்கி விட்டுறீங்க ஓகே உண்மையிலேயே என்ன பிரச்சனை சொன்னவர்கள் இறுதி வேகம் என்று சொல்றது ஒரு இறுதி வேகத்தை நாங்கள் எடுப்போம் ஒரு 100 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 சொல்லிப்போம் அப்ப இறுதி வேகம் 100 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1ல இருந்து ஆரம்ப வேகம் என்று சொல்றது ஒரு 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வச்சுக்கொள்ளுங்க அப்ப 100 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 போனால் 80 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 தான் வரும் அதாவது தேங்காயிலிருந்து தேங்காய் கழிக்கலாம் தேங்காயிலிருந்து மாங்காய் கழிக்க கூடாது ரைட் ஆகவே தேங்காயிலிருந்து தேங்காய் கழிச்சா தேங்காய் தான் வரணும் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 கழிச்சா மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 தான் வரும் ரைட் ஆகவே இவனை கழிச்சு போட்டு என்ன செய்யறீங்க இவரை பூஜ்ஜியமாக்கி விட்டுறீங்க ரைட் பூஜ்ஜியமாக்கி விட்டுறீங்க உண்மையிலேயே இறுதியும் செய்ய ஆரம்பிக்கக்கூடிய அழகு உண்மையிலேயே மீட்டர் செகண்ட் மைனஸ் 1ல நேரடியா கொடுக்கலாம் ரைட் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 தான் வரும் இதை கழிச்சு வராது ரைட் கீழே செகண்ட் ஆகவே மீட்டர் செகண்ட் மைனஸ் ஆகவே ஆறுமுகங்களுக்குரிய பரிமாணம் ஆறுமுகங்களுக்குரிய பரிமாணம் ரைட் நான் உங்களுக்கு பொதுவா கிளாஸ்ல எப்படி கதைக்கணும் அதே என்னதை கதைச்சு கொண்டு வருவேன் ஏன்னா கிளாஸ்ல ஒவ்வொருத்தர் நிறைய மாணவர்கள் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் போயிட்டு எனக்கு ஸோ உங்களுக்கு என்ன டவுட் கேட்டு கிளியர் பண்ண இயலாது ஸோ ஒரே அடிக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட்டையும் நான் யோசிச்சு அதை கேட்பதான் நான் கதைச்சு கொண்டு போவேன் ஸோ ஒரு சில மாணவர்கள் அந்த டவுட்டை எடுத்திருப்பீங்க ரைட் அப்படியான ஒரு டவுட் வந்து இருக்கு ஒரு சில பேருக்கு ஸோ அதை கேட்பதான் நான் கதைச்சு கொண்டு போவேன் ரைட் அந்த டவுட் வராதவர்களும் இருப்பீங்க ஓகே அவங்களுக்கு ஓகே அந்த டவுட் வந்தவங்களுக்கு இருந்தா அவங்களே மேனேஜ் ஒரே ஸ்டெப்ல அவங்களே கிளியர் பண்ணணும் அது கேட்பதான் என்ன படிப்புகள் இருக்கு ரைட் ஓகே ஆறுமுகங்கள் சொல்லுங்கள் ஆறுமுகங்கள் சொல்றது அதுக்குரிய பரிமாணம் LT-2 ரைட் சோ அடுத்த எட்டாவது வரைக்கும் விசை விசை சோ விசை சொல்லாது துணிவு தர உங்களுக்கு தெரியும் துணிவு தர ஆறுமுகங்கள் ரைட் இதுல இன்னொன்று இந்த ஆறுமுகங்களுக்குரிய சமன்பாட்டை குறியீட்டு ரீதியாக போடுறது உங்களுக்கு தெரியும் A சமன் இறுதி வேகம் V சய ஆரம்ப வேகம் U எடுத்த நேரம் T இப்படி கதைப்பீங்க ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ரைட் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் சரி அதே நேரம் சோ விசைக்குரிய சமன்பாடுகள் உங்களுக்கு F7 ME ரைட் இதுவும் ஞாபகம் இருக்கும் ரைட் சோ இதெல்லாம் மறந்துறதே இல்லை எல்லாருமே ஞாபகம் வச்சிருப்பீங்க ரைட் சோ விசைக்குரிய அலகு கதைக்கும் சோ விசைக்குரிய அலகு சோ திணிவுன்னு சொல்றது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் திணிவுக்குரிய அலகு சர்வதேச அலகு கிலோகிராம் சோ ஆறுமுகங்களுக்குரிய அலகு மீட்டர் செகண்ட் -2 ஒவ்வொரு அடிப்படை பௌதிக கணிகளுக்குரிய அலகுகளில் ஸ்பேஸ் இருக்கிறது மறக்கக்கூடாது ரைட் மறக்கக்கூடாது சோ விசைட பரிமாணம் சொல்றது கேபிட்டல் M இவர் L சோ இவர் L T-2 கேபிட்டல் M L T-2 ரைட் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு கேஸ் கதைக்கு போறோம் சோ உங்களுக்கு ஸ்டார்டிங்ல அதாவது பேஜ் நம்பர் 2 ரைட் பேஜ் நம்பர் 2ல பௌதிகவியல்ல கதைக்கக்கூடிய நிறைய குறியீடுகள் உங்களுக்கு தந்திருக்கிறது பேஜ் நம்பர் 3ல பௌதிகவியல்ல கதைக்கக்கூடிய நிறைய குறியீடுகள் உங்களுக்கு தந்திருக்கு சோ
இப்ப இந்த அதுல ஒரு குறியீட்டை பத்தி நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்து தர போறேன். ஏன்னா அந்த குறியீட்டு நாங்க இப்பவே பாவிச்சு கொண்டு போக போறோம். ரைட், அந்த குறியீட்டு நாங்க இப்பவே பாவிச்சு கொண்டு போக போறோம். சோ நிறைய குறியீடுகள் பாவிப்போம். ஒவ்வொரு குறியீட்டையும் அந்தந்த சந்தர்ப்பத்தில் கதைக்கும். இப்போ பாவிக்க போற ஒரு குறியீட்டை நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்து வரேன். ரைட், சோ அதுல ஒரு குறியீடு ரைட், இப்படி ஒரு குறியீடு வந்து போட போறோம். ரைட், இப்படி ஒரு குறியீடு வந்து போடணும். சோ இதுக்கான பேர் என்ன சொல்ல பார்ப்போம். இதுக்கான பேர் என்ன சொல்ல பார்ப்போம் தெரிஞ்சார்கள். இதற்குரிய பேர் ரைட். சோ இதற்குரிய பேர் இதற்குரிய பேர் என்ன? மைக்கா ஆன் பண்ணி கலைக்கலாம். இதற்குரிய பேர் இதற்குரிய பேர் தெரிஞ்சார்கள். மைக் ஆன் பண்ணி கலைக்கலாம். சோ பேர் ரைட். ஓகே, ஒரு ஆள் டெல்டான்னு கொடுத்திருக்கா. ரைட், சரி. சோ இத பேர் வந்து டெல்டா. ரைட், சோ டெல்டா அப்படி சொன்னால் டெல்டான்னு சொன்னால் என்ன, அதை கொஞ்சம் அந்த ஆள் சொல்றால் நல்லா இருக்கும். அந்த ஆள் சொன்னால் நல்லா இருக்கும். டெல்டான்னு சொன்னால் என்ன, அதை நீங்களே சொன்னால் நல்லது. சோ டெல்டான்னு சொல்றது என்ன? வித்தியாசம். ரைட், டெல்டான்னு சொல்றது என்ன? டெல்டான்னு சொல்றது ரைட். உங்களோட பிசிக்ஸ்ல நிறைய இடங்கள்ல பாவிக்க போற ஒரு ஆள் தான் டெல்டா. சோ டெல்டான்னு சொல்றது என்னென்றால் இறுதி சய ஆரம்பம். ரைட், இறுதி சய ஆரம்பம். இறுதி சய ஆரம்பம் அர்த்தம். எக்ஸாம்பிள் ரைட், அவை டெல்டான்றது எப்பவுமே இறுதி சய ஆரம்பம். ரைட், இத நோட்ல குறிக்கிறது ஒரு உங்களுக்கு நோட்ல தந்திருக்கா. நான் இன்னொரு கூடையில அவர் புக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த புக்ஸுக்குள்ளேயே இதை போட்டுருக்கோம். சோ இதுக்குரிய விளக்கத்தையும் அந்த புக்ஸுக்குள்ளேயே இருக்கும். இதுக்குரிய விளக்கத்தையும் அந்த புக்ஸுக்குள்ளே இருக்கும். சோ உதாரணத்துக்கு டெல்டா வி இங்கு தரப்பட்டிருந்தால், சரி, டெல்டா வி என்று சொல்லி தரப்பட்டிருந்தால், டெல்டா வி சொல்லி தரப்பட்டிருந்தால் என்ன அர்த்தம் சொன்னால் இறுதி வேகம் செய்ய. ரைட், இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகம். ரைட், ஒருவேளை உங்களுக்கு தெரியும் எஃப்னு சொல்றது விசை. இப்ப டெல்டா எஃப்னு சொன்னது என்ன விளக்கம்? ரைட், அப்ப டெல்டா எஃப்னு சொன்னது என்ன? இறுதி விசை செய்ய ஆரம்ப விசைன்னு வரும். ரைட், ஆரம்ப விசைன்னு வரும். ஒருவேளை டெல்டா பிங்கிறது அமுக்கத்துக்கும் பாவிக்கப்படுற ஒரு குறியீடு. ரைட், பீட்டு சொல்றது அமுக்கத்துக்கும் பாவிக்கப்படுற குறியீடும் கூட. அதே மாதிரி உண்டத்துக்கும் பாவிக்கப்படுறது, வலுக்கும் பாவிக்கப்படுறது. நான் உங்களுக்கு உண்டம் சார்பா கதைக்கிறேன். ரைட், இந்த பீன்றது உண்டம். ரைட், அப்ப எட்டு வரும் இல்லையா? இறுதி ரைட், இறுதி உண்டம் செய்ய. ரைட், இறுதி உண்டம் செய்ய ஆரம்ப உண்டம் வரும். ரைட், ஆரம்ப உண்டம் வரும். அப்ப இதுக்கு பிறகு நீங்க டெல்டா சொல்லி போட்டு பக்கத்துல என்ன போட்டாலும் சரி, அவருடைய இறுதி செய்ய ஆரம்பம் போடுறேன். அது விளக்கம். ரைட், நான் புரிச்சுக்கொள்ளு. ரைட், ஓகே, நோட் பண்ணி கொள்ளுங்க. இதை நோட்ல புரிச்சுக்கொள்ளு. உங்களோட நீங்களும் இதுல இந்த என்னுடைய வகுப்புல இணைந்து பயன்பெறுற மாதிரி உங்களுடைய நண்பர்களும் இருப்பாங்க. சோ நீங்களும் நிறைய பேருக்கு நலவு செய்யணும். சோ நீங்க செய்த ஒவ்வொரு நலவும் உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும். சோ உண்மையிலேயே நாங்க இதுவரைக்கும் பார்க்கிற நிறைய மாணவர்கள் எப்படின்னு சொன்னால் தான் மட்டும் படிச்சுட்டு அடுத்தவங்களை படிக்க விடாமல் அல்லது அவங்களோட படிப்புக்கு இடையூறாக இருக்கிறதை விட, அப்படி இருந்து படிக்கிற மாணவர்களை விட அடுத்தவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி, சோ நாங்க படிக்கிற மாதிரி அடுத்தவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி படிக்கிற மாணவர்கள் இறுதியாக நல்ல சித்திகளை பெறுறத நாங்க நிறைய எங்க லைஃப்ல பார்த்து கொண்டிருக்கிறோம்.
சோ நீங்களும் அதே மாதிரி சோ நீங்க பயன்பெற மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் பயன்பெற வச்சு கொள்ளுங்க. சோ இந்த நீங்க செய்யற ஒவ்வொரு நன்மைகளும் உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல உங்களோட எக்ஸாம் இலகுவா அமைகிறத நீங்க கண்கூடா பார்க்கணும். சோ நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்து கொண்டு வரோம். இதே விஷயத்த நீங்க உங்களோட லைஃப்ல இதை உணரக்கூடிய மாதிரி அமையும். சோ உங்களுக்கு இந்த கிளாஸ் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குதோ அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் இதை கண்டிப்பா சொல்லி வச்சுக்கொள்ளுங்க. சோ அவங்களுக்கும் இந்த HUS அகாடமியில ஜாயின் ஆக சொல்லி அவங்களுக்கும் எனக்கு புரிந்து கொள்ளணும். உங்கள மாதிரி அவங்களும் பயன்பெறுது. ரைட். ஓகே. அடுத்து சோ உந்தம் கதைக்கும் அடுத்து உந்த மாற்றம். ஓகே. உந்தத்துக்குரிய அளவு பரிமாணம் கதைக்கும் அடுத்தது உந்த மாற்றத்துக்குரிய அளவு பரிமாணம். ரைட். ஒவ்வொன்றையும் நீங்க போட்டுக்கொண்டு வருவீங்க. ரைட். கையில எல்லாத்தையும் பிரிண்டட் டியூப் இருக்கும். சோ நீங்க இதுவரைக்கும் நிறைய அளவு பரிமாணங்கள் போட்டிருப்பீங்க வழிவந்த பௌதிக கணிகளுக்கு. ரைட். நான் அடுத்த கலைகள் மேலும் 9வது உந்தம். ரைட். உந்தம். சோ உந்தம் சொல்றது உங்களுக்கு தெரியும். உந்தன்றது திணிவு தர வேகம். குறியீடு P7 MV. P7 MV. P7 MV அவரோட குறியீடு. ரைட். P7 MV பை சைடுல இதையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். ஆகவே உந்தத்தின் அழகு சுழல்கள். சோ உந்தத்தின் அழகு சோ துணிவுக்குரிய அழகு. ரைட். துணிவுக்குரிய அழகு என்ன? கிலோகிராம். வேகத்துக்குரிய அழகு என்ன? மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. ரைட். மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சோ வேகத்துக்குரிய அழகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அப்ப உந்தத்தின் பரிமாணம் சோ கிலோகிராமுக்கு கேபிட்டல் பரிமாணம், மீட்டருக்கு பரிமாணம் கேபிட்டல் A, நேரத்துக்கு P minus 1. சோ உந்தத்தின் பரிமாணம். சரி. சோ அடுத்து உந்தமாற்றம். சோ உந்தமாற்றம் சோ 10வது உந்தமாற்றம் சொல்றது இறுதி உந்தம் செயல். ரைட். இறுதி உந்தம் செயல் ஆரம்ப உந்தம். ஆகவே உந்த மாற்றத்தின் அலகு. ரைட். உந்த மாற்றத்தின் அலகு. அப்ப இறுதி உந்தம் செய்ய ஆரம்ப உந்தத்தின் அலகு. பாருங்கள். ஏற்கனவே நான் மேல ஒரு இடத்துல பதிச்சேன். இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகத்தின் அலகுன்னு சொல்றது. இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகம் சொல்றேன் வேகமாற்றம். சோ வேகமாற்றத்தின் அலகு வேகத்தின் அலகு சமம். எனவே வேகமாற்றத்தின் அலகு வேகத்தின் அலகுக்கு சமனாக இருந்தால் உந்த மாற்றத்தின் அலகு சொல்றது உந்தத்தின் அளவுக்கு சமனாக வரும். ரைட். உந்தத்தின் அளவுக்கு சமனாக வரும். ஆகவே உந்த மாற்றத்தின் அளவு சொல்றதும் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. எனவே உந்த மாற்றத்தின் பரிமாணம். ரைட். உந்த மாற்றத்தின் பரிமாணம் அதே கேபிட்டல் MLT minus 1. அதே கணக்காகும் ஒரு விஷயம் கதையை போறோம். கணக்காகும் உதாரணத்துக்கு அமுக்க மாற்றம் ஒன்று வருகிறது. அமுக்க மாற்றத்தின் அலகு பரிமாணம் என்ன என்று கேட்டால் அமுக்க மாற்றத்தின் அலகு பரிமாணம் என்னன்னு கேட்டால் அமுக்க மாற்றத்தின் அலகு பரிமாணம் என்ன? அமுக்க மாற்றத்தின் அலகு பரிமாணம் என்று சொல்றது என்ன? அமுக்க மாற்றத்தின் அலகு பரிமாணம் என்று சொல்றது என்ன? அமுக்க மாற்றத்தின் அலகு பரிமாணம். ரைட். இப்ப நம்ம கதைச்ச மாதிரி வேக மாற்றத்தின் அலகு பரிமாணம் வேகத்தின் அலகு பரிமாணம். அதே மாதிரி உந்த மாற்றத்தின் அலகு பரிமாணம் சொல்றது உந்தத்தின் அலகு பரிமாணத்தை கொண்டிருக்கும். அமுக்க மாற்றத்தின் அலகு பரிமாணம் சொல்றது அமுக்கத்தின் அலகு பரிமாணத்தை கொண்டிருக்கும். ML minus 1 T minus 2. Right. Okay. அதே மாதிரி ஒரு ஆள் அமுக்க மாற்றத்தின் அலகு பரிமாணம் சொன்னீங்க. அதை இடத்துல கதைப்போம்.
So ml minus 1 t minus 2 is right. Sorry, this one not sorry. Right, okay. அடுத்து பாருங்க கணத்தாக்கு. So கணத்தாக்கு. So கணத்தாக்குன்னு சொல்லும்போது கணத்தாக்கு. So கணத்தாக்குன்னு சொல்லும்போது சமன்பாடு என்பது விசைத்தர. விசைத்தர நீளமே. விசைத்தர நீளம். So இதுக்கான குறியீட்டு ரீதியான சமன்பாடு நான் உங்களுக்கு தரையில்லை. ரைட், ஏன்னா இது ஓயில படிக்காத சமன்பாடு, இலவெளில வந்து படிக்கிற ஒரு சமன்பாடு. ரைட், அதாவது நான் அதை பத்தி தரையில். ஸோ நாங்க இது யூனிட் டூல ஒரு இடத்துல கதைக்கும், அதாவது ஒரு பிளஸ் டே எக்ஸாம் முந்தைய கதைக்கும். ஸோ அதை பத்தி பெருசா கதைக்க விரும்புகிறேன். ரைட், ஓகே, நான் அதை நேரம் பார்ப்போம். ஓகே, அவ கணத்தாக்குரிய ரைட், கணத்தாக்குரிய ரைட், கணத்தாக்குரிய அலகு அப்ப விசை அலகு தர நேரத்தின் அலகுன்னு வரும். சோ விசை அலகுன்னு சொல்றது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வரும். மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 இன்டு செகண்ட். ஆகவே கிலோகிராம் மீட்டர் உடனேயும் செகண்ட் ஒரு அடுக்கு இருக்குது. சோ செகண்ட் அடிகள் சமன், எனவே அடிகள் கூட்டப்படணும். சோ அடிகள் கூட்டப்படணும். ஆகவே மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ரைட். ஆகவே கணத்தாக்குரிய ரைட், கணத்தாக்குரிய பரிமாணம் கேபிட்டல் M L T minus 1 ரைட். ஓகே, அடுத்தது ரைட், அடுத்தது சோ வேலைக்குரிய சமன்பாடு கதை வேலை. ரைட், நான் கணத்தாக்குரியதை அழிக்கிறேன். சோ வேலையை கதை. So 12வது வேலை. So வேலை சொல்வது விசைத்தர அசைன தூரம் அல்லது திசை அசைன தூரம் ஒரு ரெண்டு சமன்பாடு. ரைட், அசைன தூரம் புதைப்போம். விசைத்தர அசைந்த தூரம் ரைட், அசைந்த தூரம். அசைந்த தூரம் ரைட். அந்த வேலைக்குரிய சமன்பாடு குறியீட்டு சார்பாக ரைட், குறியீடு சார்பாக W சமன் F into அசைந்த தூரம் x வரும். W சமன் F into x. work சமன் weight equal force into அது அசைந்த distance வரும் x வரும் ரைட். ஓகே, சோ இவருக்குரிய அலகு, சோ வேலைக்குரிய அலகு பாத்தீங்கன்னா சோ இவருக்கு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஓட ஒரு அசைந்த தூரம் ஒரு மீட்டர் தான். ஒரு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2. சோ வேலைக்குரிய பரிமாணம் பாத்தீங்கன்னு சொன்னால் கிலோகிராமுக்குரிய பரிமாணம் சொல்றது கேபிட்டல் M into L வர்க்கம் T minus 2 வரும் ரைட். வேலைக்குரிய பரிமாணம் ரைட். இதுல முக்கியமான இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். வேலைக்கு இன்னொரு விசேட அளவு இருக்கிறீர்கள். வேலைக்கு இன்னொரு விசேட அளவு ஒன்று இருக்குது. வேலைக்கு இன்னொரு விசேட இருக்குது நியூட்டன் மீட்டர் ரைட். பாருங்க, விசைன்றது நியூட்டன், அசைந்த தூரம்ன்றது மீட்டர். விசைன்றது நியூட்டன், அசைந்த தூரம்ன்றது மீட்டர். ஆகவே நியூட்டன் மீட்டர் ஒரு விசை அளவு ஒன்று இருக்குது. நியூட்டன் மீட்டர் அல்லது இன்னொரு விசேட அளவு ஒன்று இருக்குது ஜூல். ஜூல் ரைட். அடுத்த கதைக்கும் 13 சோ வலுக்குரிய சமன்பாடு தெரியும் உங்களுக்கு. வலுக்குரிய தெரியும் என்ன? வேலையின் கீழ் நேரம். சோ வலுக்குரிய சமன்பாடு உங்களுக்கு தெரியும், வேலையின் கீழ் நேரம். சோ ஆகவே வலுக்குரிய அலகு என்ன வரும்? வேலைக்குரிய அலகு என்ன பிள்ளைகள்? இவர் சார்பா சொல்லுங்க. அடிப்படை பௌதிக கணித அழகு சார்பா சொல்லுங்க. என்ன வரும்? L வர்க்கம் T minus 2
கீழே நேரடி ஆகவே என்ன வரும் sorry பரிமாணத்தை போடுகிறேன் ரைட் அளவு போடுவேன் அளவு போடுகிற கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 செகண்ட்ல பிரிக்கணும் இது மேல போனால் நேரடியா போறோம் செகண்ட் மைனஸ் 3 நேரடியா போகும் இன்னும் சின்ன பிள்ளைகளே ஏதோ படிக்கிறார்கள் தானே ஆகவே நேரடியா போகும் ரைட் அப்ப வலுக்குரிய பரிமாணம் என்ன வரும் capital M L வர்க்கம் T minus 2 so வலுக்குரிய பரிமாணம் ml வர்க்கம் T minus 2 right ml வர்க்கம் T minus 2 so அடுத்தது 14 right 14 இயக்க சக்தின்னு சொல்றது இயக்க சக்தி சமன்பாடு தெரியும் என்ன இயக்க சக்தி சமன்பாடு half mv square என்ன அரை தர என்று சொல்லும்போது திணிவு தர வேகத்தின் ரைட் வேகத்தின் வர்க்கம் ஆகவே உங்களுக்கு இயக்க சக்திக்குரிய அலகு வைக்கும் இயக்க சக்திக்குரிய அலகு சோ துணிவுன்னு சொல்றது கிலோகிராம் வேகம்னு சொல்லும்போது மீட்டர் செகண்ட் மைனஸ் பண்ண முழுவதையும் வர்க்கம் ஆகவே மீட்டர் வர்க்கம் செகண்ட் மைனஸ் 2 பாருங்க இதே அலகு வருதா அப்ப இவருக்கு என்ன செய்யணும் ரைட் அப்ப இவருக்கு என்ன செய்யணும் அதே அலகுபடியால உங்களுக்கு அதே அலகுபடியால நியூட்டன் மீட்டர் போடையிலும் அதே அலகுபடியால ஜூல் போடையிலும் ரைட் அதே அலகுபடியால நியூட்டன் மீட்டர் போடையிலும் சோ அதே அலகுபடியால நியூட்டன் மீட்டர் போடையிலும் அதே அலகுபடியால ஜூல் போடையிலும் பாருங்க அடிப்படை போடைகளின் சாக ஒரே அலகு வந்திருக்கிறது அப்ப இவரை நியூட்டன் மீட்டர் போடையில இவரையும் நியூட்டன் மீட்டர் போடையிலும் சோ இவர் ஜூல் போடையில இவரையும் ஜூல் போடையிலும் ரைட் இப்ப சொல்ல பாப்போம் நான் செய்ததுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நான் செய்தது ஏதாவது பிழை உங்களுக்கு கண்டுபிடிக்கலுமாக இருந்தால் அது என்ன பிழைன்னு சொல்லி சொல்ல பாப்போம் மைக்கோன் படி கதை கேள்வி நான் என்ன பிழை விட்டுருக்கேன் சொல்ல பாப்போம் ரைட் யார் கண்டுபிடிக்கிறேன் பாப்போம் நான் விட்ட பிழையே என்னன்னு சொல்லி யாரு கண்டுபிடிக்கிறேன் பாப்போம் சொல்ல பார்த்து யாராவது கண்டுபிடிச்சீங்களா ரைட் படிச்சிருக்கீங்க ஒரு சில பேர் என்ன கிளாஸ் வரணும்னு படிச்சிருக்கலாம் சோ அதுல இந்த விஷயத்தை நீங்க பார்த்திருக்கணும் கண்டிப்பா எக்ஸாம்ல கேள்வி கேட்கப்படும் ரைட் கேள்வி கேட்கப்பட்டபடியாக நான் ஒவ்வொரு விஷயங்களையும் நோட்ல நுணுக்கமாகவே கொடுத்து கொண்டு போகும் சோ அந்த அடிப்படையில் இங்க ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் கதைக்கிறேன் கேள்விகள் வந்த அடிப்படையில் இதுக்கு முந்தி கேள்விகள் கேட்கப்பட்ட அடிப்படையில் நான் உருவாக்கின நோட் தான் இந்த இடத்துல நுணுக்கமா உங்களுக்கு சொல்லி கொண்டு போக போறேன் ரைட் யாராவது தெரிஞ்சாலும் சொல்லலாம் ரைட் பாருங்க வேலைக்கு நீங்க அழகு இப்படி சொல்லிடும் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 சொல்லிடும் சோ இயக்க சக்திக்கும் சொல்லிடும் அதே அளவு சொல்லிடும் அதே நேரம் வேலைக்கு நியூட்டன் மீட்டர் சொல்லிடும் ஆனால் இயக்க சக்திக்கு நீ என்ன செய்யலாம் நியூட்டன் மீட்டர் சொல்லிடலாம் இயக்க சக்திக்கு நியூட்டன் மீட்டர் சொல்லிடலாம் எழுதி வெட்டி காட்டு இயக்க சக்திக்கு நீங்க நியூட்டன் மீட்டர் அழகு பாவிக்க முடியாது ஒரு பொருளின் இயக்க சக்திங்கிறது நியூட்டன் மீட்டர் சொல்லக்கூடாது செய்யப்பட வேலை நியூட்டன் மீட்டர் சொல்லி ஆனால் ஒரு பொருளின் இயக்க சக்தின்னு சொல்லி நியூட்டன் மீட்டர் சொல்லக்கூடாது ரைட் சோ கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும் அதே நேரம் ஒரு பொருளுக்கு செய்யப்பட்ட வேலை ஜூல்ல கலைக்கையும் ஒரு பொருளுடைய இயக்க சக்தி ஜூல்ல கலைக்கையும் ரைட் இன்னும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு இதை கலைக்கிறதுக்காக இன்னும் சில விஷயங்களை நான் இதுல தொடர்ச்சியாக கதைக்கிறதுக்காக சோ நீங்க
அடுத்ததாக எடுங்க 25வது ரைட் 25வது போடுபட்டு ரைட் 25வது கதைச்சிட்டு 25வது திருப்பம் ரைட் 25வது திருப்பத்தை கதைப்போம். சோ திருப்பத்தை கதைச்சிட்டு அது பிறகு விட்டதுல இருந்து கண்டினியூ பண்ணிக்கிடுவோம் ரைட். ரைட் ஓகே 25வது திருப்பம் సార్ చిన్న డౌట్ ఉండి எப்படி సార్ డౌట్ ఉండి விளையல సార్ డౌట్ ఉండేది கிளியர் எப்படி சொன்ன சார் வலுவுல அந்த வேலை கீழ் நேரம் இருக்குதானே சார்? வலுக்கு ஒரு விசையாக இருக்குது ரைட். வலுக்கு ஒரு விசையாக இருக்குது. வலுக்கு ஒரு விசையாக இருக்குது என்ன வலு 2 செகண்ட் மைனஸ் 1. சோ இவருக்கு ஒரு விசையாக இருக்குது வெயிட் ரைட் வெயிட். அதே சொன்னீங்க ஓம் சார் ஓம் சார் ஓகே ஓகே குட். சோ வலுக்கு ஒரு விசையாக இருக்குது வெயிட் ரைட். ஓகே 25வது கொஞ்சம் பாருங்க திருப்பம் கதை திருப்பம் ரைட். திருப்பம் சொன்னால் உங்களுக்கு தெரியும் சமன்பாடு ஓடவெளியும் படிச்சிருப்பீங்க. விசை தர விசைக்கான செங்குத்து நீளம். விசைக்கான செங்குத்து நீளம் விசைக்கான செங்குத்து நீளம் ரைட். விசை தர விசைக்கான செங்குத்து நீளம். ஆகவே திருப்பத்துக்குரிய அலங்கதைக்கும் ரைட். திருப்பத்துக்குரிய அலங்கதைக்கும் திருப்பத்துக்குரிய அலங்கு சொல்லுவாங்க. விசைக்கு நல்லது ரைட். விசைக்கு நல்லது கிலோகிராம் ரைட். கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 இன்டு ஒரு மீட்டர். ஆகவே நான் நேரடியா போடுறேன் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 ரைட். நேரடியா போடுறேன் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 ரைட். ஒரு மீட்டர் தானே பெருக்கப்படுது. அப்ப விசை அளவு தெரியும்தானே. அப்ப மீட்டர் நேரடியா பெருக்கி கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 ரைட். சோ அதே மாதிரி திருப்பத்தின் பரிமாணம் ரைட். திருப்பத்தின் பரிமாணம் என்ன வரும்? திருப்பத்தின் பரிமாணம் ml வர்க்கம் t minus 2 ரைட். அப்ப இதுல பாருங்களே திருப்பத்தின் அலகு சொல்றது கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2. அதே இங்க உள்ள அலகு இயக்க சக்தி அலகுக்கு சமம். திருப்பத்தின் அலகு சொல்றது இயக்க சக்தி அலகுக்கு சமம் அல்லது வேலை அலகுக்கு சமம். திருப்பத்தின் அலகு சொல்றது வேலை அலகுக்கும் சமம் ரைட். ஆனால் ஒரு திருப்பத்தை நியூட்டன் மீட்டரில் கதைக்கலாம். ஏன்? விசைத்தர செங்குத்து நீளம் தானே. ஆகவே உங்களுக்கு திருப்பத்தை நியூட்டன் மீட்டர்ல கதைக்கலாம் ரைட். ஆகவே அல்லது நியூட்டன் மீட்டர்ல கதைக்கலாம். சரி, நியூட்டன் மீட்டரில் கதைக்கலாம். ஆனால் உங்களுக்கு இதே அலகுக்கு என்ன சொல்றீங்க? நியூட்டன் மீட்டருக்கு பதிலாக ஜூலும் கதைக்கலாம் தானே. ஆனால் உங்களுக்கு இந்த இடத்துல திருப்பத்தை ஒருபோதும் ஜூல்ல கதைக்க கூடாது. திருப்பத்தை ஜூலில் கதைப்பது ஹராம். ரைட். சோ ஹராம். சோ எங்க அடுத்த சகோதரர் பிள்ளைகள் விரும்பீங்கள. சோ அடுத்த சகோதரர் பிள்ளைகள் விரும்பீங்க. சோ
உங்களுக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஹராம்னு சொன்னால என்னன்னு சொல்லி போட்டு நான் அந்த வேட இடையில பாவிப்பேன். சோ அதை நீங்க விளையும் கொள்ளுங்க. அது என்னதுக்காக பாவிக்கிறது ரைட். உண்மையிலேயே திருப்பதி பிள்ளைகள் ஜூல் பாவிக்க கூடாது. திருப்பதிக்கு ஜூல் பாவிக்க கூடாது. நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எழுதி வெட்டி காட்டுங்க. எழுதி வெட்டி காட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ரைட். சோ அதே மாதிரி அந்த திருப்பத்தோட சேர்த்து இணையையும் கழிச்சு கொண்டே போகும். இணைக்குரிய சமன்பாடையும் அதையும் கழிச்சு கொண்டே போகும். ரைட். அப்ப 26ஆவதாக இணையும் கழிச்சிடும். 26ஆவதாக இணையும் கழிச்சிடும். இணை ரைட். இணை. ஆகவே இணைந்து செல்லும் போது விசைகளுக்கு இடைப்பட்ட இணைந்து செல்வது என்ன? விசைகளுக்கு இடைப்பட்ட செங்குத்து நீளம் வருவேன். விசைகளுக்கு இடையில் உள்ள செங்குத்து நீளம் அல்லது செங்குத்து தூரம். ரைட். விசைகளுக்கு இடைப்பட்ட செங்குத்து நீளம் இவர்களாக தந்திருக்கிறேன். ஆகவே உண்மையிலே இணைக்கும் அளவு என்ன வரும் சொன்னால் அதே திருப்பத்தின் அளவுதான் வரும். கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2. எனவே இணையின் பரிமாணம் என்று சொல்வதும் ml வர்க்கம் p -2. ரைட். அதே மாதிரி இணைக்கும் பிள்ளைகள் நியூட்டன் மீட்டர்ல கதைக்கிறது. ஆனா ஜூல்ல கதைக்கிறது ஹராம். ஜூல்ல கதைக்கிறது ஹராம். சோ ஜூல்ல கதைக்க கூடாது. எழுதி வெட்டி காட்டுங்க. ரைட். எழுதி வெட்டி காட்டுங்க. சரி. சில பேர் எழுதி வெட்டும் போது அதுல என்ன எழுதி இருக்கிறதுனே விளங்காத அளவுக்கு வெட்டக்கூடாது. என்ன எழுதி இருக்கிறோம் ஜூல்ல ஒரு போடக்கூடாது எழுதி வெட்டி காட்டி இருக்கோம். ஒரு விளைகிற மாதிரி வெட்டி காட்டு. ஓகே. இப்ப நம்ம ஏற்கனவே விட்டு இடத்துல கழிச்சுக்கொண்டு போவோம். சோ அதுல அடுத்ததாக நம்ம கதைக்க வேண்டியிருக்கிறது. அழுத்த சக்தி. ரைட். சோ அழுத்த சக்தி அடுத்ததாக கதைக்கும். அழுத்த சக்தி அடுத்ததாக கதைக்கும். ஓகே. சோ நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் சரி உங்களுக்கு இந்த கிளாஸ்லயும் சரி கண்டினியூஸா உங்களுக்கு படிச்சு கொண்டே தான் போறீங்க. உங்களுக்கு சோ சில விஷயங்களை பத்தி உங்களுக்கு நமக்கு தெரியும். சோ நீங்க இன்னைக்கு என்ன பிசிக்ஸ் செகண்ட் கிளாஸ்ல ஜாயின் ஆகிருக்கீங்க. ஓலெவல் முடிச்சு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு சோ ஃபியூச்சர் எம்பிஷன் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பெரிய கனவுகளோட இணைஞ்சிருக்கிறீங்க. சோ நீங்களும் உங்களோட கனவுகள் மெய்யாக்கப்படணும். சோ அதுக்காக நீங்க கடுமையாக உழைக்கணும். சோ அதுக்கு உறுதுணையாக நான் கண்டிப்பாக இருக்கும். இறைவன் துணையோடு நான் கண்டிப்பாக நாங்கள் கடைசி வரையும் உங்களுக்கு இருக்க. சோ நீங்களும் பிரார்த்திக்கணும். சோ நாங்களும் அதுக்கேற்ற முயற்சியை செய்து நாங்களும் அதுக்கேற்ற முறையில பிரார்த்தித்து சோ உங்களோட படிப்பும் ரைட். அதுல சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சில மாணவர்கள் ஓலெவல் படிக்கிற நேரத்துல ஒரு பெரிய ஒரு ஹோப் எடுத்து பெருசா படிக்கிறதே இல்லை. சில பேர் வந்து ஓலெவல் தாண்டின்னு சொல்லி ஏனோது ஆண்டு படிச்சு கொண்டு போவாங்க. சோ இந்த மாணவர்கள் என்ன செய்வாங்க? ஏலெவல் சயின்ஸ் படிக்கணும், மெட்ஸ் படிக்கணும் ஒரு ஆசையோட வருவாங்க. ஆனால் அடுத்த சில பேர் ஊர்ல நீங்க மெட்ஸ் சயின்ஸ் படிக்க வாரீங்கன்னு சொன்னா சோ உங்க ஒவ்வொருத்தருக்கும் சில பின்பக்கங்கள் இருந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உள்ள ஆட்களாக இருந்தாலும் சரி சில வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு பாவிப்பாங்க. சோ ஏலெவல் சயின்ஸ்ன்றது கஷ்டம், அதை நீங்க சூஸ் பண்ணாதீங்க. அதுலயும் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க பிசிக்ஸ் பாடம் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லியிருப்பாங்க. ரைட். பிசிக்ஸ் பாடம் கஷ்டம், அதுலயும் மெக்கானிக்ஸ் ஒரு பாடம் இருக்கு அதுதான் கஷ்டம்னு சொல்லி போது பொதுவா எல்லாரும் உங்களோட சொல்லி அனுப்பியிருப்பாங்கன்னு நம்புறேன். ரைட். உண்மையிலேயே நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க கேட்டிருப்பீங்களே ஏலெவல் சயின்ஸ்னா என்ன, ஏலெவல் சயின்ஸ்ல இது கஷ்டமான பாடம். ரைட். சொல்லுங்க பாப்போம். யாராவது பிசிக்ஸ் தவிர வேற ஏதாவது பாடம் கேள்விப்பட்டார்கள்? ரைட். பிசிக்ஸ் தான் கஷ்டம்னு சொல்லி கேள்விப்பட்டார்கள் மென்ஷன் பண்ணுங்க.
பிசிக்ஸ் தான் கஷ்டம்னு சொல்லி போட்டு உங்களுக்கு யாராவது சொல்லியிருந்தாலும் எக்ஸெப்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய ஆட்கள் பிசிக்ஸ் தான் கஷ்டம்னு சொல்லியிருப்பா. ரைட். பொதுவா பிள்ளைகள் பிசிக்ஸ் கஷ்டம்னு பொதுவா எல்லாரும் சொல்றது அது உண்மை இல்லை. சோ அது உண்மை இல்லை. உண்மையை சரியா பிசிக்ஸ படிக்கிறவர்கள் பிசிக்ஸ் தான் ஈஸின்னு சொல்லுவீங்க. ரைட். என்ற படிச்ச நிறைய மாணவர்கள் நான் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பார்த்திருக்கிறேன். சொல்ற வேலைகளை சரியாக விளங்கி சரியாக செய்து கண்டினியூஸா வேலை செய்யற பிள்ளைகள் பிசிக்ஸ் தான் நாம ஈஸியான பாடம்னு சொல்லி போட்டோம். சொல்றது மட்டும் இல்லாம சோ அவனோட ஃபைனல் பேப்பர்லையும் சோ பார்ட் 1ல 40 பிளஸ் 45 பிளஸ் எடுத்த பிள்ளைகளும் நிறைய இருக்கிறாங்க. சோ அவங்களோட சில எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட நான் பயணிச்ச சில எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்றேன். சோ யாராவது நீங்க O லெவல்ல நான் படிக்கல A லெவல் எனக்கு படிச்சு டாக்டர் ஆக இயலுமா இயலாதா அப்படின்னு ஒரு சில கனவுகள் சில கேள்விகள் உங்களுக்குள்ளே வரும். சோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பிள்ளைகள். என்கிட்ட படிச்ச லாஸ்டா இப்ப இன்னைக்கு நாளைக்கு ரிசல்ட்ஸ் வரக்கூடிய ரைட் இன்னைக்கு நாளைக்கு ரிசல்ட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி 24 பேஜ்ல ரிசல்ட்ஸ் வாரத்துக்கு ரெடியா இருக்குது. சோ லாஸ்டா 24 பேஜ்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் ரைட் 24 பேஜ்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட். சோ நான் டெட் கிளாஸ் ரைட் டெட் கிளாஸ்ல படிச்ச ஒரு மாணவன். சோ இவன் எப்ப வந்து இந்த கிளாஸ்க்கு ஜாயின் ஆகுறான்னு சொன்னால் ஓவல் ரிசல்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5 மாசம் ரைட் 5 மாசம் லேட் ஆகி தான் ஸ்டார்ட் பண்ணும். சோ 5 மாசம் 5 months லேட் ஆகி தான் இந்த ஸ்டூடெண்ட் ஆரம்பிக்கிறார். ரைட். ஒரு மனசு ஒரு பயம் தயக்கம் ரைட் அவன் ஆரம்பிக்காத லேட்டாக ஆரம்பிச்சதுக்கான காரணம் சோ அவனோட ஃபைனான்சியல் சில இஷ்யூஸ் இருக்கு. ரைட். அவன் லேட்டாக ஆரம்பிக்கிறான். அவனோட ஓலெவல் ரிசல்ட்ஸ்ல ரைட் ஓலெவல் ரிசல்ட்ஸ்ல ஒரு A கூட இல்ல. ஒரு A ரிசல்ட்ஸ் கூட இல்ல பிள்ளைகள். ஒரு A ரிசல்ட்ஸ் கூட இல்ல. எத்தனையோ 9A எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியில ரைட் ஒரு A ரிசல்ட்ஸ் கூட இல்ல. சமயத்துல கூட A ரிசல்ட்ஸ் ரைட். அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து ஜாயின் ஆகி சோ ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்ல ரைட் ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்ல அவனோட மார்க்ஸ் கிட்டத்தட்ட பிசிக்ஸ்ல ரைட் பிசிக்ஸ் மட்டும் தான் நீங்க சரியா ஞாபகம் இருக்குது ரைட். சோ பிசிக்ஸ் மட்டும் தான் சரியா ஞாபகம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்ல கிட்டத்தட்ட 42 மார்க்ஸ் எடுத்தான் ரைட் 42. சோ இந்த ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலா எனக்கு ஞாபகம் இருக்க காரணம் என்னன்னு சொன்னால் சோ இவங்களோட பெட்ச் வந்து அடுத்த வார நேரம் இவன் 5 மாசம் லேட் ஆகி வந்தான். அது 5 மாசம் லேட் ஆகி வந்த நேரத்துல மிஸ் ஆகின பாடத்தை சோ அடுத்த பேச்சோட சேர்ந்து 25 பேச்சோட சேர்ந்து சோ 25 பேஜ் கிளாஸுக்கும் வரும் 25 பேஜ் கிளாஸுக்கும் வருவான். சோ அதே 24 பேஜ் கிளாஸுக்கும் வரும். சோ கிளாஸ் மிஸ் பண்ண மாட்டான். கிளாஸ் முன்னாடி உட்கார்ந்து இருப்பான். சோ வேற எந்த போக்கஸும் இருக்காது. சோ படிக்கிறேன் மட்டும்தான். சோ பொதுவா பாய்ஸ் கொஞ்சம் ஃபன் பண்ணுவாங்க. சோ மத்த ஏதாவது கதைச்சாலும் படிப்பிக்கிற நேரம் படிப்பிக்கிற போக்கஸ் மட்டும்தான் இருக்கும். வேற எதுவும் இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் டைம் அவன 42 மார்க்ஸ். செகண்ட் டைமும் பெரிய ஒரு மாற்றம் இல்ல. செகண்ட் டைம்லயும் கிட்டத்தட்ட ஒரு 45 அந்த கணக்குல வந்திருக்கும் ரைட். சோ இவட ஃபைனல் அவுட்புட் எங்க மாறிச்சதுன்னு சொன்னால் 50 பிளஸ் எப்போ வந்துச்சுன்னு சொன்னால் அவனோட 4th term பேப்பர்ல 50 பிளஸ் வரும். சோ 4th term பேப்பர்ல 50 பிளஸ் வருது. சோ ஒரு மிக முக்கியமான ஒரு பிரதேசம் புத்தளம் பிரதேசத்துல சோ மிக போட்டியான ஒரு பிரதேசத்துக்குள்ள இந்த மாணவன் படிக்கிறான். கிட்டத்தட்ட 250 ஸ்டூடெண்ட் படிக்கக்கூடிய ஒரு இடத்துல படிக்கிறான். சோ படிச்ச அந்த இடத்துல அவன் என்ன செய்யறான் அவனோட 4th term பேப்பர்ல ரைட் 4th term பேப்பர்ல அவன் எடுக்கக்கூடிய மார்க்ஸ் வந்து ரைட் அவன் எடுக்கக்கூடிய மார்க்ஸ் வந்து 65 தான் அவனோட மார்க்ஸ்.
ஆனால் 65 மார்க்ஸ் ஆனா டோட்டல் அந்த இடத்துல படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் அவனோட மார்க்ஸ் சொல்றீர்கள் செகண்ட் ஹையஸ்ட். சோ இதே மாதிரி பிசிக்ஸ் மட்டுமில்ல அனைத்து பாடங்களையும் சரியாக படித்து எங்களுக்கு ஒரு ஆசை ஒன்று இருந்தது. பொதுவாக குறைந்த ரிசல்ட்ஸ் எடுத்த மாணவர்களும் சாதித்து காட்டணும். சோ அப்படியான மாணவர்களையும் நாங்க நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை. சோ அந்த அடிப்படையில் அந்த மாணவர் என்ன செஞ்சான்னு சொன்னால் ஃபோர்த் பேப்பர்ஸ் டோட்டல் இடத்திலேயே செகண்ட் ஹையஸ்ட். பேப்பர் கொஞ்சம் டஃப்பா இருந்தபடியால FWC பேப்பர் டஃப்பா இருந்தபடியால செகண்ட் ஹையஸ்டே 65 தான். ரைட் இதே அவன் கிட்டத்தட்ட 15 ரைட் 15ல ரைட் 15ல அவனோட மார்க்ஸ் ஹையஸ்ட் வருது 76 ரைட். அவனோட மார்க்ஸ் ஹையஸ்ட் வருது 76 15ல ரைட். சோ கண்டிப்பா 16 சரியா நடக்கவே இல்ல. எக்ஸாம் நெருங்கினபடியால 16 சரியா நடக்கவே இல்ல. சோ கண்டிப்பா இந்த மாணவன் இன்ஷாஅல்லாஹ் நம்பிக்கை ஒன்று இருக்குது 3A கண்டிப்பா வரணும்னு சொல்லி போட்டு. சோ கண்டிப்பா 3A வரணும் ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. ஆனா இந்த மாணவனுக்கு பேர் ஒருபோதும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட OAL ரிசல்ட்ஸ் வரும். அந்த OAL ரிசல்ட்ஸ் சொல்றது A லெவல்ல எந்தவித தாக்கமும் இல்லை. O level ரிசல்ட்ஸ் சொல்றது A லெவலுக்கு எந்தவித தாக்கமும் இல்லை. சோ A லெவலுக்கு நீ OAL எடுத்த 9A UCL, O லெவல்ல நீ பெரிய டேலண்டடா இருந்தா இங்க UCL. சோ இங்க எப்படியான மாணவர்கள் எதிர்பார்க்கப்படுறீங்கன்னு சொன்னார்கள். சோ இங்க எப்படியான மாணவர்கள் நீங்க எதிர்பார்க்கப்படுறீங்கன்னு சொன்னால் கண்டினியூஸா வொர்க் பண்ணணும். ரைட் தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய பிள்ளைகள் இங்க எதிர்பார்க்கப்படுறீங்க. சோ நாங்க தொடர்ச்சியாக எங்க கிளாஸஸ் சரியா செய்து கொண்டு போவோம். ரைட் எங்களோட நீங்க தொடர்ச்சியாக இருந்தீங்கன்னு சொன்னார்கள். சோ நீங்க படிக்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரை படிங்க. சோ எங்கட கிளாஸ் நீங்க எப்பவுமே சரியா ஹேண்டில் பண்ணி கொண்டு போங்க. எங்கட கிளாஸ் சரியா ஃபாலோ பண்ணி கொண்டு போங்க. சோ நாங்க உங்களை கண்டிப்பா ஃபைனலா உங்களோட A ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ணக்கூடிய அளவுல நாங்க கொண்டு சேர்ப்போம். சோ நாங்க பல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறோம். சோ நாங்க பல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறோம். சோ அதே மாதிரி உங்களையும் உருவாக்கும்ன்ற நம்பிக்கையை வச்சுக்கொள்ளுங்க. ரைட் நாங்க இந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு காட்டுவோம். உங்களுக்கு எங்கட படிச்ச மாணவர்களோட ரிசல்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுவோம். சோ அதே மாதிரி நீங்க நம்பிக்கை வச்சு தொடர்ச்சியாக ஒர்க் பண்ண நான் கண்டிப்பா ஃபைனல் எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கக்கூடிய விஷயங்களை சொல்றேன். சோ இதே மாதிரி நான் இந்த மாணவன் சொன்னது FWC பேப்பர் மார்க்ஸ். ரைட் FWC பேப்பர் மார்க்ஸ் சொல்றது உண்மையிலேயே ஈஸியா நினைக்கிற மாதிரி நீங்க O லெவல்ல 90 எல்லாம் எடுக்கிற மாதிரி அப்படிலாம் வராது. இந்த பேப்பர் டஃப்னபடியால சோ FWC பேப்பர்ல ஒரு மாணவன் 60 எடுப்பான், 55 அல்லது 60 எடுப்பானாக இருந்தால் அவன் ஃபைனல் எக்ஸாம்ல A எடுக்கக்கூடிய மாணவனாக இருப்பான். ரைட் ஃபைனல் எக்ஸாம்ல A எடுக்கக்கூடிய மாணவனாக இருப்பான். பொதுவாக நாங்க இதுவரைக்கும் படிப்பிச்ச காலங்களில் FWC ஒரு மாணவன் 60 எடுக்கக்கூடிய மாணவனாக இருந்தால் FWC சொல்லும்போது சொந்த மாணவர்கள் இருப்பார். அதுல 60 எடுக்கக்கூடிய மாணவராக இருந்தால் ஃபைனல் எக்ஸாம்ல பொதுவாக A வரணும். ரைட் சோ இன்ஷாஅல்லாஹ் அந்த நம்பிக்கையோட இருக்கிறோம். ஃபைனல் எக்ஸாம்ல இந்த மாணவனுக்கு 3A வரும்னு சொல்லி போறோம். சோ அதே மாதிரி நீங்களும் அடைவதற்கு நாங்க இறைவனை பிரார்த்திக்கொள்வோம். ரைட் ஓகே அடுத்தது சோ நாங்க தொடர்ச்சியா பாடத்துக்குள்ள போவோம். சோ அழுத்த சக்தியை ரைட் அழுத்த சக்தி அதே நேரம் அமுக்கம் சமன்பாடுகளுக்கு சமன்பாடுகளை போட்டுக்கொள்வது. சோ சமன்பாடுகளை போட்டுக்கொள்ளுங்க. சமன்பாடுகளை போட்டு அலை பரிமாணங்களை குறிக்க நோட் பண்ணிக்கொள்ளும். ஓகே
பதினைந்தாவது பாருங்க அழுத்த சக்தி. அழுத்த சக்தி. அழுத்த சக்தின்னு சொல்றது உடனேயும் அழுத்த சக்தி சமன்பாடு mgh என mgh. So mgh அப்படின்னு சொன்னால் துணிவு தர ஜீன்றது புவியீர்ப்பு ஆர்முடுகள். புவியீர்ப்பு ஆர்முடுகள் நான் ஷார்ட் ஃபார்ம்ல போடுறேன். தர உயரம் வருவேன். உயரம். ரைட். ஆகவே இவருக்குரிய குறியீட்டு ரீதியான சமன்பாடு அழுத்த சக்திக்கு குறியீட்டு ரீதியான சமன்பாடு அழுத்த சக்தியை பொதுவா பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்றேன். அழுத்த சக்தியை பொதுவாக பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்றேன். அல்லது நீ எனர்ஜின்னு போட்டு கெட்டலிங் மட்டும் போடாலும் பிரச்சனை இல்லை. ரைட். அதை mgh ன்னு அழைக்கிறோம். ரைட். mgh. இப்ப அழகு பரிமாணத்தை கதைக்கும். அழுத்த சக்திக்குரிய அழகு அழுத்த சக்திக்குரிய அழகு வரும் பிள்ளைகள் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 புவி பாகங்கள் அழகு. ஆனா ஒரு மீட்டர் இருக்கிறதால அங்கால ஒரு மீட்டர் இருக்கிறதால கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2. எனவே அழுத்த சக்தியின் பரிமாணம் ரைட். அழுத்த சக்தியின் பரிமாணம் என்ன வரும்? சோ இவருக்கு ml வர்க்கம் t -2 ரைட். t -2 ரைட். அப்ப இந்த அழுத்த சக்தியோட அலகு சொல்றது உங்களுக்கு கதைக்கையும் அல்லது ஜூல் சொல்லி ரைட். அல்லது ஜூல் ரைட். அழுத்த சக்தியோட அலகு அல்லது ஜூல். சோ 16வது அமுக்கு. ரைட். அமுக்கத்துக்குரிய சமன்பாடு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அமுக்கத்துக்குரிய சமன்பாடு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அமுக்கம்னு சொல்றது விசையின் கீழ் பரம். அமுக்கம்னு சொல்றது விசையின் கீழ் பரம். விசையின் கீழ் பரம். ரைட். குறியீடு ரீஜனல் சமன்பாடு. அமுக்கத்திற்கும் p ன் குறியீடு பாவிக்கப்படும். விசை F இன் கீழ் E. விசை F இன் கீழ் E. ரைட். விசை F இன் கீழ் E. ரைட். அப்ப இவருக்கு சொல்லியும் அமுக்கத்தின் அழகு சொல்லியும் விசைன்னு சொல்றது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 வரும். அதன் கீழ் ஒரு மீட்டர் வர்க்கம். ஆகவே உங்களுக்கு இது மேல போகும். மீட்டர் வர்க்கம் மேல போகும். மீட்டர் -2 ஆக மாறும். மேல எங்க ஒரு அடுக்கு இருக்கு. ஆகவே கிலோகிராம் எந்த -1 செகண்ட் -2. எனவே அமுக்கத்தின் பரிமாணம் சொல்றது கேபிட்டல் M L -1 T -2 ரைட். அமுக்கத்தின் பரிமாணம். ரைட். அமுக்கத்தின் வேறு விசேட அலகுகள் இருக்கிறீர்கள். விசேட அலகு. மேல விசை எனவே நியூட்டன். கீழே மீட்டர் வர்க்கம் எனவே மேல போனால் நியூட்டன் மீட்டர் -2 ரைட். நியூட்டன் மீட்டர் -2 அல்லது உங்களுக்கு பஸ்கால் ஒரு விசேட அலகு இருக்கு தெரியுங்களா? ரைட். பஸ்கால் விசேட அலகுகளுக்கு அமுக்கத்துக்கு பாவிக்கப்படும். ரைட். அப்ப இது அமுக்கத்துக்குரிய சமன்பாடு. அதே மாதிரி அடுத்தது வந்திருக்கிற பிள்ளைகள் திரவ அமுக்கத்துக்குரிய சமன்பாடு. திரவ அமுக்கம். ரைட். திரவ அமுக்கத்துக்குரிய சமன்பாடு. So 17 பாத்தீங்கன்னு சொன்னால்
திரவ அமுக்கம் அமுக்கம் திரவ அமுக்கம் சொல்லுவீங்க உங்களுக்கு தெரியும் P7H4 G7 form right P7H4 G7 form ஆகவே உயரம் தர ரைட் சமன்பாடு சொல்லுங்க உயரம் தர புவியீர்ப்பு ஆர்முகங்கள் தர உயரம் தர அடர்த்தி தர ரைட் அடர்த்தி தர புவியீர்ப்பு ஆர்முகங்கள் வரும் ரைட் புவியீர்ப்பு ஆர்முகம் ரைட் ஷார்ட் ஃபார்ம் எழுதியிருக்கு புவியீர்ப்பு ஆர்முகம் ஆகவே உங்களுக்கு திரவ அமுக்கத்தின் அலகு என்ன வரும் திரவ அமுக்கத்தின் அலகுன்னு சொல்லும் போது உயரத்தின் பிள்ளைகள் மீட்டர் அடர்த்தி பிள்ளைகள் அலகு கிலோகிராம் மீட்டர் -3 புவியீர்ப்பு ஆர்முகத்தின் பிள்ளைகள் மீட்டர் செகண்ட் -2 ஆகவே இங்க வரும் சோ நீ எடுத்தீங்க சொன்னால் கிலோகிராம் இது மீட்டர் ஒரு மணிக்கு ஆகவே அடுத்த கூட்டின்னு சொன்னால் மீட்டர் -1 செகண்ட் -2 அதே அலகுதான் வந்து இருக்கும் பாருங்க இது திண்ம அமுக்கம் கதைக்கும் திண்ம அமுக்கத்துக்குரிய அலகும் திரவ அமுக்கத்துக்குரிய அலகும் ஒரே அலகு எனவே இவருக்கும் நீங்க என்ன செய்யலாம் நியூட்டன் மீட்டர் பாவிக்கலாம் அல்லது பாஸ்கல் பாவிக்கலாம் ரைட் எனவே திரவ அமுக்கத்திற்கான பரிமாணம் சோ அதே ml -1 t -2 ரைட் அதே அலகு பரிமாணம் ரைட் அதே அலகு பரிமாணம் ரைட் ஓகே இப்போ இதுல இன்னும் ஒரு 4 அல்லது 5 சமன்பாடுகள் தான் நீங்க கேள்விப்பட்டது அது இல்லாம இன்னொரு 7-8 சமன்பாடுகள் புதிய சமன்பாடுகள் நீங்க படிக்காத சமன்பாடுகள் இருக்கு சோ அதையும் சேர்த்து நாங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி சோ அதுல முக்கியமான சில நோட்ஸ்கள் டெர்ம் எக்ஸாம்கள்ல ஃபைனல் எக்ஸாம்கள்ல வரக்கூடிய முக்கியமான சில ரைட் நோட்ஸ் சொல்லி போட்டு கதைக்கும் சோ அந்த நோட்ஸ்கள் எடுக்கிறதுக்காக சில சமன்பாடுகளை நம்ம கட்டாயம் கதைக்கணும் அப்பதான் உங்களுக்கு சில டெய்ல் பேப்பர்கள் வரக்கூடிய ஃபைனல் பேப்பர்கள் வரக்கூடிய யூனிட் 1 சம்பந்தமான அனைத்து கேள்வியும் உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி ரைட் நீங்க என்னிடம் ஃபுல்லா சரியா ஃபாலோ பண்ணிருந்தாங்க ஒவ்வொரு பகுதி முடியும் சோ அதுக்குரிய அனைத்து நோட்ஸ்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சோ நீங்க இந்த பகுதியை இந்த கேள்விகள் நான் செய்து முடிச்ச பிறகு அல்லது இந்த பகுதிகளை நான் சரியா முடிச்ச பிறகு இதுல உள்ள கேள்வி என்ன வந்தாலும் செய்யக்கூடிய அளவுக்கு நான் என்ன நோட்ஸை தருவேன் சோ அதுக்கேற்ப நீங்க படிச்சுக்கொண்டு போகிற பிள்ளைகள் சோ அடுத்த கிளாஸ்ல நாங்க சந்திப்போம் சோ இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கொள்ளும் அஸ்ஸலாமு அலைக்கும் குட் நைட்